Yes. So, hi Pasangla. So, 5 marks படிக்க start பண்ணலாமா? Yes. Can we start our 5 marks live? Book inside questions வந்து உங்களுக்கு 6 o'clock live பசங்களா. So, 6 o'clock live. அதுக்கு முன்னாடி 5 o'clock. ஸோ 5 o'clock அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோஸில் உங்களுக்கு தேவைப்படுற சின்டாக்ஸ் பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுவேன். சரியா பசங்களா? ஸோ இப்போ நம்ம 5 marks ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த 5 marksல கிளாஸ் இன்டகிரேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி மக்களே? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பசங்களா. எஸ், டுடே வி ஆர் கோயிங் டு see the 5 marks. ஸோ பசங்களா எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபடாஃபட் நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு இன்க்ளூட் இன் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? டுடேஸ் ஷெடியூல் வந்து இப்போ நான் 5 marks வந்து ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவேன். ஓகேவா? ஒரு 200 hours நம்ம 5 marks இம்பார்ட்டன்ட் 5 marks எல்லாமே நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ரிமைனிங் 5 marks எல்லாம் படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு 5 o'clock வந்துட்டு நான் ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன், விச் இஸ் சின்டாக்ஸ் பிடிஎஃப். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரீட் இட். புக்கில் இருக்க எல்லா சின்டாக்ஸ் அண்ட் இதையும் நீங்கள் ரீட் பண்ணணும் லிட்ரலி. அண்ட் 6 o'clock எல்லோரும் திருப்பி நம்ம சேனலுக்கு வர போகிறீங்க. நம்ம குவிஸ் அட்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா? ஓகே. நோ, ஆல் 5 marks கவர் பண்ண முடியாது. ஓன்லி ப்ரோக்ராம் ரிலேட்டட் 5 marks நான் பார்ப்பேன். தியரிமாக இருக்க ஈக்குவேஷன்ஸ் அண்ட் 5 marks எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. சரியா பசங்களா? எஸ். டீபக் அவுட்புட் கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் பசங்களா. வி வில் see it. ஓகே, இப்போ கேக்குதா? ஓகே, எஸ். ஸோ பார்க்கலாமா பசங்களா? கேன் வி ஸ்டார்ட்? வாட் இஸ் சின்டாக்ஸா? சின்டாக்ஸ்னா ஓகே, ஃபங்க்ஷன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி எழுதுனா தான் அது அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் ஃபங்க்ஷன். விச் மீன்ஸ் இப்போ கிளாஸோட சின்டாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ்னு ஒரு கீவேர்ட் போடணும், அதுக்கப்புறம் கிளாஸோட நேம் எழுதணும், கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே எல்லாமே எழுதுவாங்க. இது கிளாஸோட சின்டாக்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? கிளாஸோட நேம் போட்டுட்டு ஆப்ஜெக்டை பக்கத்தில் போட்டால் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன். ஸோ இதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு வேரியபிள் நான் வந்து ப்ரோக்ராமில் கொடுக்கணுன்னா இன்ட் ஏ டேட்டா டைப் கொடுத்து தான் ஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ரூல்ஸ் தான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா பசங்களா? 1 mark live will on 6 o'clock and today we are going to see the 5 o'clock. See 5 marks. நான் சொல்கிற 5 marks மட்டும் போகாது. இப்போ நான் சொல்கிற 5 marks தாண்டி நிறைய விஷயம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் 5 marksோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பசங்களா உங்களுக்கு. அதில் இருக்கிறத ரிமைனிங் போய் படிச்சிருங்க. சரிங்களா? எவ்ரி ஒன் குவிஸ் இருக்குது இன்னைக்கு. ஓகே, ஸோ கேன் வி கோ? எஸ். ஸோ சி பசங்களா, ஸ்டாப் ஸ்பேமிங். ஆனால் இப்போ லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? Okay everyone, so see what is fundamental gates? Fundamental gates na enna pasangla? So fundamental gates la and or nor nu moonu vishayam irukku. So gates கேட்டாலே என்ன பண்ணனும்? gates கேட்டா என்னமா பண்ணும் அப்படினா, first விஷயம் and என்ன பண்ணும்? andங்கற கேட் என்ன பண்ணும்? ரெண்டு ட்ரூத் டேபிள் எல்லாரும் படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? 12th ட்ரூத் டேபிள் நம்மள வந்து லாஸ்ட் சாப்டர் ட்ரூத் டேபிள் எல்லாரும் படிச்சிருக்கோம். ஓ, you are not 12th standard students, right? Okay, so 11th standard students. So and gate na enna mam artham appadina, rendu moonu inputs kudutalum ore or output dhaan kedaikum. Adha first ella gates kume we can give 2 or more inputs. Ena ipo neenga not operation use pandringa. Okayங்களா? not appdin kuduthom appadina there will be பசங்களா நாட் ஆப்ரேஷன். ஸோ நாட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரவில்லி ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும் அண்ட் ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும். கரெக்டாக? ஆனால் அண்டுக்கு அப்படி கிடையாது. 2-3 இன்புட்ஸ் கொடுத்தா கூட எனக்கு ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும். சரிங்களா? என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரூன்ற அவுட்புட் கிடைக்கும். எப்போ மட்டும்தான் ட்ரூன்னு கிடைக்கும்? கொடுக்குற எல்லாமே நம்மளுக்கு ட்ரூ வேல்யூஸாக இருந்தால் தான் அதோட அவுட்புட்டும் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். விச் மீன்ஸ் when both the inputs are true, எல்லாருமே நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இன்புட்ஸ் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். சரியா பசங்களா? ஸோ எல்லாருமே நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட்டும் ட்ரூ. ஏதாவது ஒருத்தங்க ஃபால்ஸ் அப்படின்னாலும் இட் இஸ் ஃபால்ஸ், கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ்
ட்ரூ வச்சும் சொல்லணும் 0 1 வச்சும் சொல்லணும். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் எல்லா கேட்ஸ்லையும் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு, இந்த கேட்டுக்கு எத்தனை இன்புட்ஸ் பாசிபிள். ஸோ அண்டு கேட்டுக்கு நிறையா இன்புட்ஸ் கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லா கேட்ஸுக்கும் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸை வச்சு பேசணும். சரிங்களா? எப்போ மட்டும்தான் அன்னுங்கிற ஆப்ரேட்டர் உனக்கு ட்ரூ கொடுக்கும்? வென் போத் ஆர் ட்ரூ, ரெண்டு பேருமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரும் ட்ரூவாக வரும். இதை 0 and 1 வச்சு பேச போகிறோம். 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. சரிங்களா? அப்போ ரெண்டு பேருமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூ கிடைக்கும், 1 கிடைக்கும். ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தங்க 0னாலும் யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 0. சரிங்களா? அண்ட் ஆப்ரேட்டரை எப்படி டினோட் பண்ணுவாங்க? டாட் வச்சு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா பசங்களா? ஸோ டாட் வச்சு டினோட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அவங்களோட லாஜிக்கல் கேட்ஸ். ஸோ லாஜிக்கல் கேட்ஸ் அது எப்படி லுக் ஆகுது பாருங்கள், எப்படி லுக்காக இருக்குது. ஸோ ஏபி வரணும், நல்லா தெரிஞ்சுக்கும். இந்த டயக்ராமில் மாற்றுக்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு யூ ஷேப் டி மாதிரி இருக்கணும். நடுவில் இருக்கிறது எக்ஸாக்டாக ஒரு ஆல்ஃபபெட் டி மாதிரி தெரியணும். சரியா பசங்களா? which is equal to AB. இதோட ட்ரூத் டேபிள் வேல்யூ கொடுக்கணும். ட்ரூத் டேபிள் வேல்யூ எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டு பேரும் 1 1 வந்தால் மட்டும்தான் யுவர் ஆன்சர் இஸ் 1, இல்லைன்னா 0 தான். ஓகே மேம், இதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன். யா பசங்களா? இதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன் அப்படின்னா, there are 2 items. AB, சரியா? ஏபிக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? there are 2 items. ஸோ ஏபிக்கு நம்மளுக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்கா? சரி பசங்களா, ஏபிக்கு நம்மளுக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்குது, which means 2 par 2. 2 par 2 ஏன் எழுத மாட்டேங்குது? ஒரே நிமிஷம் மக்களே. ஒரே நிமிஷம் இருங்க. 2 power 2, 2 par 2னா 4. ஸோ 4 rows இருக்கணும். சரியா பசங்களா? 2ஓட மல்டிபிள்ஸ்லாம் யார்? 2 and 1, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு 2 0 2 1, அதுக்கப்புறம் 1 0 1 1 1 0 1 1 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? 2 zeros 2 1, 1 0 1 1 1 0 1 1. எப்போ சொன்னோம்? 1 and 1. எப்போ வந்து இட் போத் ஆர் 1 and 1, இவங்க ரெண்டு பேரும் 1 and 1ஆக இருந்தால் மட்டும்தான் யுவர் ஆன்சர் இஸ் 1. அதர்வைஸ் இட் இஸ் 0. சரிங்களா? அதர்வைஸ் இட் இஸ் 0. திஸ் இஸ் ஃபார் அண்ட் கேட். அப்போ ஆர் கேட்டுக்கு எப்படி இருக்கும்? வாட் இஸ் த ஆர் கேட் அவுட்புட்? அப்போ ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன பசங்களா? எல்லா கேட்ஸையும் இங்கே மொத்தமாக சொல்கிறேன், தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஆர் கேட் அவுட்புட்ஸ்? ஸோ ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும் பசங்களா? 0 0 0 1 0 1 0 1. சரிங்களா? ஓகேவா பசங்களா? 0 1 0 0 0 1 1 0 1 1. சரிங்களா? இதுக்கு ஆர் எப்போ மேம் வரும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் கேட் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்து மட்டும்தான் நம்மளுக்கு 0 வரும், மற்ற எல்லா இடமும் நம்மளுக்கு 1 தான். சரிங்களா? மற்ற எல்லா இடமும் 1 தான். திஸ் இஸ் ஃபார் ஆர் கேட். இது என்னது? நம்மளோட ஆர் கேட். இதோட கேட் லுக் எப்படி இருக்கும்? 2 அவுட்புட் இருக்கும். அண்ட் இட் வில் லுக்ஸ் இன் திஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்மில் எழுதணும். சரிங்களா? திஸ் இஸ் யுவர் ஆர். அண்ட் ஆர்னா ப்ளஸ் நடுவில். ஆர்னா என்ன பசங்களா? யூ ஹாவ் டு புட் ப்ளஸ் இன் பிட்வீன். ஓகேவா மக்களே? எஸ். சரியா பசங்களா? எஸ். அதுக்கப்புறம் வர ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னால் எக்ஸ்நார். எக்ஸ்ஆர்னா என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே நார் ஆப்ரேஷன் தெரியும். நார்னா என்னது? இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஆர். ஸோ ஆரோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அதாவது ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே நீங்கள் நெகட்டிவ் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் நார் ஃபங்க்ஷன். ஸோ அந்த நார் ஃபங்க்ஷனோட ஆப்போசிட். ஸோ நம்மளுக்கு நார் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 0ன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவ்னு வரணும். சரியா பசங்களா? எவ்ரி ஒன். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபண்டமெண்டல் கேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்ஆர் கேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த சேம் வே, எய்தர் ஆர் ஆப்ஷன். ஸோ எய்தர் ஆர் வந்திருந்ததுன்னா இட் இஸ் ட்ரூ. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ த அவுட்புட் இஸ் ட்ரூ. அவுட்புட் ட்ரூவாக இருக்கும் எப்போ
எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கேட் பாருங்கள் பசங்களா, எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலி ஏபின்னு ஒரு அவுட்புட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏவை நெகட்டிவாக மாற்றிக்கணும். அப்போ ஏ பார்னு மாறும். ஏ காம்ப்ளிமெண்ட் எடுப்பீங்க, பிக்கு காம்ப்ளிமெண்ட் எடுப்பீங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அண்ட் ஆப்ரேஷன் போட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஏஆர் பிக்கும், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் பிக்கும் அண்ட் ஆப்ரேஷன், அண்ட் ஏபி காம்ப்ளிமெண்ட்டுக்கு அண்ட் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் அவங்கள ஆட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து எக்ஸ்ஆரோட ப்ரொசீஜர். ஸோ எக்ஸ்ஆர் ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்கா பசங்களா? எக்ஸ்ஆர் வந்து டிரைவ்டு கேட் இல்லைப்பா, ஆக்சுவலி இட் இஸ் a derived gate. இது நம்ம டிரைவ் தானே பண்ணுறோம் பசங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ட்ரூத் டேபிள் இந்த ஒரு லாஜிக்கல் கேட் இருக்குல்ல, இதை மட்டுமே 2 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? டிரைவ் எக்ஸ்ஆர் ஃப்ரம் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? டிரைவ் எக்ஸ்ஆர் கேட் ஃப்ரம் ஏ அண்ட் பி. இந்த டயக்ராம் மட்டும் ஒரு 2 மார்க்ஸ். ஸோ இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் யோர் கம்பல்சரி கொஷின். எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ ஏ பின்னு ஒரு எலமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஏபின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, வாட் இஸ் எக்ஸ்ஆர் பசங்களா? இந்த டயக்ராம் மட்டும் நம்மளுக்கு கேட்க there are so many possibilities. தயவு செஞ்சு கவனிங்க. வாட் இஸ் எக்ஸ்ஆர் பசங்களா? இட் இஸ் ஏ பார் பி ப்ளஸ் பி ஏபி பார். கரெக்டா? ஏபி பார். சரிங்களா? ஸோ ஏ பார் பி. கரெக்டாக? ஏனா ஏ போட்டுப்போம். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு எலமெண்ட். நெக்ஸ்ட்டு ஏக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ ஏ வேணும், ஏ பாரும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நீட்டமாக ஒன்று போட்டுக்கிறேன். திஸ் இஸ் ஏ. இது ஏவை யூஸ் பண்ண போகிறேன். இதை ஏ பாராக யூஸ் பண்ண போகிறேன். ஏ பார்னால் நான் என்ன பண்ணணும், நான் ஒரு பார் இந்த மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போடணும். ஸோ திஸ் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்னவா மாறும், இட் கோஸ் டு ஏ பார். ஒரே நிமிஷம் பசங்களா, ஜஸ்ட் a minute. Yeah மக்களே, now you can see me right? Yes. சாரி பசங்களா, ஸோ பென் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ பெண்ணை மாற்றிட்டோம். ஸோ பார்க்கலாமா, how can you derive XNOR from A and B? XNOR A and Bலேருந்து எப்படி derive பண்ணீங்க? First what is XNOR? XNOR என்ன பசங்களா? So your XNOR will looks in this form which is A. ஏன் எழுத மாட்டேது? Sorry பசங்க, நான் கீழே போடுறேன் பாருங்க. ஸோ வாட் இஸ் your XNOR looks like? So your XNOR looks like A bar B plus okay. Really sorry பசங்களா, very sorry. தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க பசங்களா. வாட் இஸ் யுவர் XNOR? யுவர் XNOR இஸ் ஈக்குவல் டு A bar B plus
ஏபி பார். சரிங்களா, இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன தேவை, எத்தனை நம்பர் தேவை, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க கரெக்டா. ஸோ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து ஏ பார் பி அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஏக்கு நாட் ஆப்ரேஷன் போடணும். ஸோ ஏக்கு நாட் ஆப்ரேஷன் போட்டால் இது ஏ பாராக மாறுது. சரிங்களா, அவங்க கூட என்ன பண்ணும், பியை மல்டிபிள் பண்ணும். ஸோ பியை மல்டிபிள்னால் என்ன ஆகும், விச் கோஸ் லைக் திஸ். சரிங்களா, இதுதான் பி. ஸோ பினா டி ஆப்ரேஷன் மாதிரி போடணும். திஸ் இஸ் யோர் ஏ பார் பி. கரெக்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏபி பார். ஏபி பார்னால் என்ன வரணும், ஸோ திஸ் இஸ் யோர் ஏ எலமெண்ட். ஏ எலமெண்ட்டை நம்ம போட்டுட்டோம். பி பார் எலமெண்ட் வேணும். பி பார் அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் போடணும். திஸ் இஸ் யுவர் பி பார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் போடணும். ஸோ வாட் இஸ் இட், இட் இஸ் ஏ பி பார். சரிங்களா, இப்போ இவங்க 2 பேர்த்த என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஆட் இட். ஸோ எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ வி ஹாவ் டு ஆட் லைக் திஸ். ஆடுக்கு இந்த ஆப்ரேஷன் கரெக்டுங்களா. ஸோ ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். இந்த மாதிரி டயக்ராம்ஸ் நம்மளுக்கு கொஷனில் கேட்பாங்க ஃபார் யர் 2 மார்க்ஸ். ஓகேங்களா, டைமார்க் கால் பை வேல்யூ மெத்தட் எல்லாமே இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் தயவு செஞ்சு ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா, எஸ் டன். எஸ், எக்ஸ்ஆர்னா என்னது, எக்ஸ்நார். ஆக்சுவலி திஸ் கேட் இஸ் ஃபார் எக்ஸ்நார். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ஆரோட ஆப்போசிட் வேல்யூ தான் இது. ஸோ இவங்களுக்கோட ட்ரூத் டேபிள் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் தாண்டி ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா, எவ்ரி ஒன் தயவு செஞ்சு லிசன் பண்ணு. வாட் இஸ் ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நீங்கள் ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷனாக எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ ஹவ் வில் யூ ரைட் இட். ஏன் மக்களே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இவங்களை நம்ம ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷனாக எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம் பசங்களா, ஹவ் கேன் யூ ரைட் இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ரெக்ரெசிவ் ஃபார்மில் எழுதணும். சரியா, எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷன், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏக்கு பவர் என் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதுதானே கான்செப்ட். ஏக்கு பவர் என் எடுக்கிறோம். ஸோ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ என் 0வாக இருந்தால் இவனோட ஆன்சர் 1, பிரச்சனையே கிடையாது. ஆனால் என் 0வாக இல்லைனா யூ ஹாவ் டு ரைட் இட் அனதர் திங். ஸோ இந்த டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ த ரெக்ரெசிவ் டெஃபினிஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ ஒரு ஆர்டரில் எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பவர் பண்ண போகிறோம். ஏக்கு பவர் என்ன நம்ம ஃபங்க்ஷனாக இப்போ போட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இன்புட். ஸோ இன்புட் n இஸ் அன் இன்டீஜர். நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே என்னோட இன்டீஜர்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறோம், அவுட்புட்டாக எனக்கு ஏ பார் என்ன நீங்கள் தர போகிறீங்க அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட அல்காரிதம் கொடுக்குறோம். சரிங்களா, வாட் இஸ் யுவர் இன்புட், n இஸ் அன் இன்டீஜர். அது மட்டும் தான் நம்மளோட இன்புட். ஓகேங்களா, என்னோட வேல்யூவை மாற்றி கொண்டு வரது மட்டும்தான் நம்ம வேலை. அண்ட் வாட் இஸ் அவுட்புட் வந்து ஏ பார் n நம்மளுக்கு கொடுத்துரும். சப்போஸ் என்னோட வேல்யூ 0னா யுவர் அவுட்புட் இஸ் 1. அது ஃபைனலைஸ்ட். இல்லை எல்ஸ் அப்படின்னா நம்ம ரெக்ரெசிவ் ஸ்டெப் பண்ணும். எல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், ரெக்ரெசிவ் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா ஹவ் த ஒர்க்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த டயக்ராம் எழுதுகிறோம். இந்த டயக்ராமுக்கு தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வேளை ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு டயக்ராமுக்காக தான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, த ரெக்ரெசிவ் ப்ராசஸ் வித் சால்விங். ஸோ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பசங்களா. எப்படி மேம் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நீயே கொடுத்துக்கோ. நான் இப்போ வந்து 2 பவர் 5க்கு நம்ம எடுத்து எக்ஸாம்பிள் பண்ணுறோம். ஸோ 2 பவர் 5னா என்னது, என்னோட வேல்யூ 5. ஸோ என்னோட வேல்யூ 5னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5னு கொண்டு வரணும். சரிங்களா, ஸோ அது வரைக்கும் நம்ம கொண்டு வர போகிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் n பவர் வந்து 0 வர வரைக்கும் நம்ம போட போகிறோம். சரிங்களா, ஸோ எப்படி மேம் கொண்டு வரதுன்னா, ஃபஸ்ட்டு டிக்ரீசிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு என்ன பசங்களா, டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 பவர் 5னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 பவர் 5 கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த பவர். ஸோ பவர் 2 பவர் 5க்கு நான் என்ன பண்ண போகிறேன் பசங்களா, எவ்ரி ஒன் தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். பவர் 2 பவர் 5. ஸோ பவர் 2 பவர் 5 நான் என்ன பண்ண போகிறேன், 2 இன்ட்டு, சரியா, ஒரு 2வை முன்னாடி போட்டு 2 இன்ட்டு பவர் ஆஃப் 2 பவர் 4 அப்படின்னா அவங்கள 4க்கு மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு 4 எப்படி மாற்ற போகிறோம், நெக்ஸ்ட்டு 3க்கு மாற்ற போகிறோம். ஸோ 3க்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 2வை முன்னாடி போக்குறோம். அப்போ 2 இன்ட்டு பவர் 2 ஆஃப் 3 அப்படின்னு அவங்கள மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த பவர் 2 ஆஃப் 3யை வி அகைன் கன்வெர்ட். ஸோ பவர் விச் இஸ் 2 கியூப் பசங்களா. இந்த 2 கியூபை எப்படி எழுதுவீங்க, 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனால. ஸோ ஒரு 2வை எழுதிட்டு பவர் ஆஃப் 2 அப்படின்னு எழுதுகிறோம். அண்ட் 2 ஸ்கொயரை திருப்பி எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 இன்ட்டு பவர் ஆஃப் 2 1.
எது வரைக்கும் இது முடியணும், n is equal to 0 வரைக்கும் வரணும். ஸோ 2 பார் 1 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அகெயின் ஒரு 2 into 2 பார் 0 அப்படின்னு 0 வர வரைக்கும் நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ அவங்கவுங்களுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ 2 பவர் 0, 0 into 1 என்னது 2 பவர் எனிதிங் to 0 it is 1. ஸோ லாஸ்ட் ஆன்சர் 1. ஓகேங்களா? இப்போ பேர் பண்ணிக்கிட்டே வரும். 2 into 1 it is 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 4 2s are 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 2s are 16. and 16 2s are 32. So finally 2 power 5 நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி you are giving a recursive step. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் திருப்பி குட்டி 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 குட்டியாக மாற்றி 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 நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷனில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி n is equal to 0 which is equal to 1. அப்போது எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் சரி, நான் அவங்கள n is equal to 0 வரைக்கும் கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் அண்ட் இந்த மார்க், இதுக்கு தான் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ ஸ்டாப் ஸ்பேமிங் இன் திஸ் சாட் பாக்ஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, ஸோ இஃப் எல்ஸ் இஃப் இருக்குது, நெஸ்டட் இஃப் இருக்குது. ஓகேங்களா? நெஸ்டட் இஃப் இருக்குது. ஓகே மக்களே, எவ்ரி ஒன் 4 இஃப் கிளாஸஸ் இருக்குது, 4 இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இஃப் ஐ திங்க் ஸோ வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெர் ஆர் 3 ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுக்கணும். இஃபாக இருந்தாலும் சரி, இஃப் எல்ஸாக இருந்தாலும் சரி, நெஸ்டட் இஃபாக இருந்தாலும் சரி, இல்லை லூப்டு இஃபாக இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, இஃப்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். ஓகேவா? எவால்வேட்ஸ் அ கண்டிஷன். நான் ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். அவ்வளோதான். இஃப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் அ கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அது ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் தி இஃப் பிளாக். இஃப் பிளாக்கை அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணி போயிடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இஃபோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட சின்டாக்ஸ் எழுதணும். திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் என்னது, இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னது, இஃப்ங்கிற கீவேர்ட் போட்டுக்கணும். ஸோ இஃப்ங்கிற கீவேர்ட் போட்டுக்கணும் அண்ட் கர்லி விச் இஸ் பராந்தசிஸ்குள்ளே தான் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும், விச் இஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னா இங்கே இருக்க பிளாக், உள்ளே இருக்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை ஃபால்ஸ்னால் என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இதை வந்து நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இஃப் த எக்ஸ்பிரஷன் ட்ரூ, நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரூ பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க விஷயம். சரியா பசங்களா? ஓகே, நான் இந்த பிடிஎஃபை ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ளோ சார்ட். சரியா? நான் 5 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்லையும் இதை எழுதுனா போதும் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணால் கூட மார்க் கம்மி பண்ண ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளோ சார்ட், இதுதான் அவங்களோட ஃப்ளோ சார்ட். ஒரு இஃபோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், உள்ளே இருக்க டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அது ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் இப்படி எழுதணும், விச் இஸ் ட்ரூ. இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு போயிடும். சரியா பசங்களா? ட்ரூ பிளாக் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு போயிடும். இது ஃப்ளோ சார்ட்டோட பேர். ஓகேங்களா? எஸ் மக்களே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட் கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க, ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளாக எழுதுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் லைக் ஹேஷ் இன்க்ளூட் studio.h அதெல்லாமே நீங்கள் எழுதிப்பீங்க. யூஸிங் நேம் ஸ்பேஸ் இது எல்லாமே எழுதிக்கோங்க. நான் மெயின் ப்ரோக்ராமை மட்டும் எழுதுகிறேன். முன்னாடி எழுதுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ட் மெயின், ஓகேவா? இன்ட் மெயின் சொல்லிட்டு நான் உள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் a is equal to 10. ஓகேவா? இன்ட் a is equal to 10.
and int b is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு சரியா if ன்னு போட்டு if a is greater than b, if a is greater than b, cout a is greatest, a is greatest. ஓகேவா? டன். அவ்வளோதான். நான் என்னோட ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறேன் சரியா? மை ப்ரோக்ராம் will be executed or otherwise cout thank you சரியா? cout thank you. சும்மா ஒரு ப்ரோக்ராம் நீ எப்படி வேணால் எழுதலாம். இட் இஸ் அப் டு யோர் விஷ். ஓகேங்களா? இது எப்படி வேணால் எழுதலாம் சரிங்களா? இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன சொல்லியிருக்கேன், int a வந்து 10 b is equal to 8 இப்படி ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னு கொடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இஃப் a is greater than b, ஒருவேளை a greater than b-ஆ இருந்துச்சு அப்படின்னா இந்த cout ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஒருவேளை இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டவே தேங்க்யூங்கிற மெசேஜ் மட்டும் அவுட்புட் ஸ்க்ரீனில் போயிடும். அவ்வளோதான். இட் இஸ் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரியா பசங்களா? இதோட பிடிஎஃப்ஸை நம்ம அட்டாச் பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான். இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இவ்வளோதான். இதே மாதிரி தான் இஃப் எல்ஸும். இஃப் எல்ஸ்க்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் வரும். என்ன சேஞ்ச் வரும் யா மக்களே? இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுலேயே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? when you have if else statement, இதுலேயே if else statement தான் என்னமா பண்ணும். ஸோ the if statement continues, அது என்ன பண்ணும், evaluates a condition ட்ரூவாக இருந்தால் if block execute ஆகும். ஒருவேளை suppose otherwise else block will be executed. ஓகேவா? இதில் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், அதர்வைஸ் எல்ஸ் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் மாற்றினா போதும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ். அதோட சின்டாக்ஸ் என்னது, இஃப் அதே எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இஃப் அதே எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூ பிளாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்ஸ். ஓகேவா? எல்ஸ்ன்னு போட்டு எல்ஸ் பிளாக் அப்படின்னு போட்டுக்கலாம். எல்ஸ்ன்னு போட்டு எல்ஸ் பிளாக் அப்படின்ற அந்த சின்டாக்ஸை நீங்கள் எழுதணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரும், ஒரு வேளை எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், ஸோ சேம் அதே டைமண்ட் ஷேப் தான். ஓகேங்களா? இங்கே வந்து இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒருவேளை கண்டிஷன் ட்ரூனா இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லைன்னா என்ன ஆகும், இஃப் எல்ஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், யூ கேன் டிவைட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். எப்படி போனாலும் கடைசியில் ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு தான் போகும் சரியா? எப்படி போனாலும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு தான் போகும். ஒருவேளை இது ஃபால்ஸ்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரூனா இவங்க வருவாங்க சரியா பசங்களா? ஸோ சேம் டைமண்ட் ஷேப். இந்த இடத்துல ஃபால்ஸ்னா வி கோஸ் டு எல்ஸ் பிளாக், ட்ரூ அப்படின்னா இஃப் பிளாக்குக்கு போகும் சரியா பசங்களா? எஸ். ஸோ இதுக்கும் அதே எக்ஸ்பிரஷன் தான். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0 cout சி இஸ் கிரேட்டர், எல்ஸ் அப்படின்னு போட்டு cout பி இஸ் கிரேட்டர் அப்படின்ற ப்ரோக்ராமை மாற்றிக்கோ. ஓகேவா? யாரும் உங்களுக்கு திட்ட போகிறது இல்லை. இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நீங்களே கொடுத்துக்கலாம். ஆனால் மேக் அ நோட் ஆஃப் திஸ், எக்ஸாம்பிள் பாயிண்ட் இஸ் மஸ்ட், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இஸ் மஸ்ட். அப்போ தான் 5 மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க சரியா பசங்களா? 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு இட் வில் பி ஆன் 3 o'clock சரியா மக்களே? எஸ் everyone, see this is an inside program. What is the program given? C++ program to find greatest of 2 numbers. 2 நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டரை வச்சு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்? கண்டிஷனல் ஆப்ரேட்டருங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன, டெர்னரி ஆப்ரேட்டர் சரியா? வாட் இஸ் திஸ்? இட் இஸ் டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டரோட லைக் அந்த ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும், பார்க்க இப்படி இருக்கும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் சரிங்களா? விச் மீன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன்.
இந்த மாதிரி 3 எக்ஸ்பிரஷன் வரும், அதனால அதுக்கு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்க, 2 நம்பர்ஸில் யார் பிக்கர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். எப்படி எழுதலாம் பசங்களா? how we can write it? பிக் ஸ்க்ரீன் இல்லை பசங்களா, இட்ஸ் இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் லைக் இட் இஸ் டிஃப்ரெண்ட் செட்டப். ஸோ இந்த செட்டப்க்கு இது இப்படி தான் இருக்கும் பசங்களா. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அதோட ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லிசன் பண்ணு. கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பர்ஸ் எனக்கு தேவை. ஸோ லெட் இட் பி A and B. இந்த 2 நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அப்போ நான் வாங்கணும். ஓகேவா? என்னோடய ஃபஸ்ட்டு வேலை என்னது, இவங்க 2 பேர்த்த நான் வாங்க போகிறேன். ஓகேவா? வாங்கிட்டு இவங்க 2 பேர்த்தில் யார் கிரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணும். கிரேட்டர்ன்றதுக்கு எதை யூஸ் பண்ணும்? கம்பேரிசன் ஆப்ரேட்டர். சரியா? கம்பேர் பண்ணி சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேலை. ஓகேவா? வாட் இஸ் இன்ட் மெயின்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கிறேன். ஸோ வாட் இஸ் இட், நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 வேரியபிள் சொன்னேன். கரெக்டாக? 2 வேரியபிள். அப்போ இன்ட் A, B. ஓகேவா? இன்ட் A, Bன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இவங்கள நான் வாங்க போகிறேன். ஸோ வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மரியாதைக்கு ஏதாவது சென்டென்ஸ் போடலாமா? போடலாம். எப்படி போடுவீங்க? சி அவுட். ஓகேவா? என்டர் தி நம்பர். ஒரு மரியாதைக்காக என்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்டர் தி நம்பர். சரியா பசங்களா? இந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டரில் என்டர் தி நம்பர் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் சிஇன் தான் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம். ஸோ சிஇன் எதுக்கு நான் வாங்குகிறேன், 2 நம்பர்ஸை A and Bக்கு வாங்குவேன். அப்போ ஏவோட நம்பரை வாங்குவேன், சேம் டைம் பியும் சேர்த்தியே வாங்கிடுறேன். 2 பேர்த்தையும் சேர்த்தியே நான் வாங்கிடுறேன். சரியா பசங்களா? ஓகே, இப்போ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணணும். கரெக்டாக? கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டர் தென். ஓகேங்களா? சப்போஸ் லார்ஜஸ்ட் வேல்யூவை வேறு ஏதாவது வேரியபிள் கூட ஸ்டோர் பண்ணோம்ல, இதில் யார் கிரேட்டர்துன்னு எனக்கு தெரியாது. ஸோ கிரேட்டரை ஸ்டோர் பண்ணுறக்காக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் இட் பி சி. ஸ்டோர் பண்ணுறக்காக சின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, யார் கிரேட்டரோ அவங்கள போட போகிறேன். சிக்குள்ளே யார் கிரேட்டரோ அவங்கள போட போகிறேன். இதில் யார் கிரேட்டர்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் A greater than B. ஓகேவா? ஒருவேளை A greater than B ட்ரூவாக இருந்தால் A எனக்கு கிடைக்கும், ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு B கிடைப்பாங்க. கரெக்டாக? ட்ரூவாக A வந்து Bயோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரூ அப்படின்னா A கிடைக்கும், ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு B கிடைக்கும். ஆமாம், ரைட் பசங்களா? இதுதானே அர்த்தம். யார் கிரேட்டர், ஒருவேளை A கிரேட்டர், இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு A கிடைக்கும், ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு B கிடைக்கும். இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கொஷின் மார்க் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோலன் மார்க்ஸ் வரணும். இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். சரிங்களா? இப்போ சியில் அதை ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம கிரேட்டஸ்ட் நம்பரை ஸ்க்ரீனில் காட்டணும்னா நான் என்ன பண்ணுவேன்? சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ சி அவுட் enter the number. Enter the number. The greatest number is. The greatest number is. சரியா பசங்களா? கோட்ஸில் போட்டு நான் சின்னு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது சியை பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான் ப்ரோக்ராம் எண்ட்ஸ் ஹியர். ஓகேவா மக்களே? இன்ட் மெயின்லேருந்து சொல்லணுமா? எஸ், நான் சொல்கிறேன். சரியா? 2 இங்கே பாரு, டு ஃபைண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ ஏபின்னு 2 நம்பரை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இன்ட் A, B அப்படின்னா 2 நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். இவங்க 2 பேர்த்தில் யார் கிரேட்டரோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வேரியபிள் வேணும். ஸோ அதனால் சின்னு இன்னொரு வேரியபிளை நான் கொண்டு வந்துட்டேன். மொத்தம் 3 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஒரு மரியாதைக்கு நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் நீங்கள் எனக்கு அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்காக சி அவுட் என்டர் தி நம்பர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் தி நம்பர்னு வந்துடும். அதுக்கப்புறம் அது கர்சர் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்? நான் என்ட்ரு பண்ணுற வரைக்கும், அதாவது ஒரு யூசர் என்ட்ரு பண்ணுற வரைக்கும் அது அங்கே ஸ்டாப் ஆகாமல் நிற்கணும். அதனால சின்னு கேட்டு A and Bயை வாங்கிக்கிறேன். சின்னு சொல்லிட்டு யூசர்கிட்டேருந்து A and Bயோட வேல்யூவை நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இப்போது சிங்கிற வேரியபிள் எதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்?
ஏ அண்ட் பியில் யார் கிரேட்டரோ அவங்கள ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேரியபிள் வேணும். அப்போ அந்த சிக்குள்ளே இப்போ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். யாரை ஸ்டோர் பண்ண போகிறேன்? கிரேட்டஸ்ட் வேல்யூவை. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதில் யார் கிரேட்டர்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஏ கிரேட்டராக இருக்குது அப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் பி எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னா ஏ தான் கிரேட்டர். ஏ கிரேட்டர் தென் பி எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் அப்படின்னா பி தான் கிரேட்டர். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்காக நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ அண்ட் பி ட்ரூ அப்படின்னா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ட்ரூ அப்படின்னா யூ கிவ் ஏவை தான் ஆன்சராக வரும். ஏ கிரேட்டர் தென் பி ஃபால்ஸ் அப்படின்னா பி தான் ஆன்சராக வரும். சரியா பசங்களா? ஓகே, லாஸ்ட்டில் இந்த செமிகோலன் வரணும். ஓகேவா மக்களே? எஸ். ஸோ சி அவுட் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கள். சரியா பசங்களா? செமிகோலன் வரணும். எஸ், செமிகோலன் போட்டுட்டேன். ஓகேவா பசங்களா? டன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் பாருங்க. வெர்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கஷ்டமாக இருக்கா? ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்கிறீங்களா? ஸோ இட் இஸ் லைக் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் படிச்சு தானே ஆகணும் பசங்களா. ஓகே, ஸோ see this switch statement. switch statement எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? there are lot of choice எனக்கு இருக்குது. இதில் எந்த சாய்ஸ் கரெக்டோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது கரெக்டோ அதை எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இட் ப்ரொவைட்ஸ் அன் ஈஸி வே டு பிக் அண்ட் ஆன்சர். ஈஸி வே, ஈஸியாக ஒரு வேவை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் ஸ்டேட்மெண்ட்ஸை. சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பிரஷனோட வேல்யூ பொறுத்து அதுக்கேற்ற ஆன்சரை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். த சின்டாக்ஸ் ஆஃப் தி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்படின்னு போட்டு ஸ்விட்சுங்கிற கீவேர்ட் போட்டு எக்ஸ்பிரஷன். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட் 1 அப்படின்னு கோலன் போடணும். கோலன் போட்டு ஸ்டேட்மெண்ட் 1. அதுக்கப்புறம் பிரேக் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணியே ஆகணும். சரியா? பிரேக் யூஸ் பண்ணலன்னா தப்பு பசங்களா. ஸோ பிரேக் ஷுட் பி இன்வால்வ். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தே ஆகணும். ஒவ்வொரு கேஸுக்கும் பிரேக் இருந்தே ஆகணும். லாஸ்ட்டில் டிஃபால்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரியா? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னது? த எக்ஸ்பிரஷன் ப்ரொவைடட் இன் த ஸ்விட்ச் ஷுட் ரிசல்ட் இன் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு நம்பர் வர மாதிரி தான் ஆன்சர் தரணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. ஸ்விட்சுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாலே அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு நம்பர் தான் ஆன்சராக வரணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஆன்சராக வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்னது? நீங்கள் default statement is optional. Duplicate case not allowed. ஓகேங்களா? duplicate case not allowed. நான் சொன்னேன்ல, break statement எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணணும். break statement should be used. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். ஓகே, பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு இந்த கேஸ் தான் சூட்டபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்க எந்த எக்ஸிக்யூட்டனும் இருக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அதோட ஆன்சர் வந்து கேஸ் 2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கேஸ் 2ஓடது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு கீழே இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? when a break statement is reached, the switch terminates. switch condition terminate ஆகி அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே வெளியே வந்துடும். அதுக்காக தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். சரியா பசங்களா? அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல். இஃப் omitted execution will continue. அப்படின்னா நான் அது கீழே இருக்கிறது எல்லாமே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? எல்லா ஆப்ஷன்ஸும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். நெஸ்டிங் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அலோட். இதில் நெக்ஸ்டிங்கும் அலோட் தான். சரிங்களா? இதுதான் அதுக்கோட ஃப்ளோ சார்ட். திஸ் இஸ் யுவர் ஃப்ளோ சார்ட் ஃபார் சின்டாக்ஸ். ஃப்ளோ சார்ட் ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் ஃப்ளோ சார்ட் ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான ஃப்ளோ சார்ட். சரியா பசங்களா? 2.05 10 in equation Bernary. 2.05 செக் பண்ணும் பசங்களா. 𝑽𝒐𝒓𝒆 will be at 6 o'clock. 𝑽𝒐𝒓𝒆 will be at 6 o'clock. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பசங்களா, எவ்ரி1 நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸையும் மாற்றி போக முடியாது. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறத கவனிங்க. பி டிசிப்ளின்ட் ஹியர். ஓகேங்களா? எஸ். வாட் இஸ் நெஸ்டிங்? நெஸ்டிங்னா உள்ளுக்குள்ளே உள்ள ஒன்று. ஓகேவா? விச் இஸ்
சி இப்போ ஒரு பிளாக்குள்ளே இஃப் எல்ஸ்ன்னு இருக்குது ஓகேவா. இப்போ ஒரு பிளாக் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன், இஃப் எல்ஸ்ன்னு இருக்குது. இதவே நான் நெஸ்டிங் பண்ணலாம். எப்படி மேம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இஃப் எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டு இது ட்ரூனா இதுக்குள்ளே ஒரு இஃப் எல்ஸ் கொடுக்குறேன், இதுக்குள்ளே ஒரு இஃப் எல்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்விட்சுக்குள்ளே ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் நெஸ்டிங். சரிங்களா. நெஸ்டிங்னா என்னது, உள்ளுக்குள்ளே ஒன்று உள்ளன்னு சொல்லிட்டு நம்ம கூடு கட்டுறதுக்கு பேர் தான் நெஸ்டிங். ஓகேவா பசங்களா. எஸ். ஸோ அதுக்கப்புறம் லூப்ஸ்லாம் நம்ம எழுத வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா தியரி ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு பாயிண்ட் வைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புக்கு என்ன பண்ணணும். ஸோ ஃபார் லூப் இஸ் அ என்ட்ரி கண்ட்ரோல்ட் லூப். ஒவ்வொரு லூப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. சரிங்களா. ஃபார் லூப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் லூப் வந்து ஃபார் லூப் தான். ஏன்னா ஃபார் லூப்பில் மட்டும்தான் 3 கண்டிஷனும் ஒரே லைனில் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக்கிங், நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்டேஷன். ஸோ இந்த 3மே ஒரே லைனில் இருக்கிற ஒரே லூப் ஃபார் லூப் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் ஆர் டெஸ்டிங், சரிங்களா, இல்லைனா அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்டேட் எக்ஸ்பிரஷன்னா இந்த இன்க்ரிமெண்டேஷன், இன்க்ரிமெண்டிங் தி வேரியபிள். இது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், செப்பரேட்டட் பை செமிகோலன்ஸ். எல்லாத்தையும் என்ன பண்ணும், செப்பரேட்டட் பை செமிகோலன்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, சின்டாக்ஸ். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ், ஃபார் லூப்புக்கான சின்டாக்ஸ் என்னது, ஃபார் போட்டு இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட்டு ஐன்னு ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிஷன் செக்கிங். எந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸாக நான் செக் பண்ணுமோ அதை செகண்டாக கொடுக்கணும். தேர்டு வந்து கொடுத்துருக்க வேரியபிளை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். சரிங்களா. ஸோ அப்டேட் எக்ஸ்பிரஷனும் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். உள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஆனால் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இட் கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஸோ இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸுன்ற வரைக்கும். அதை நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கான பாயிண்ட் தான் இது. The initialization part is used to initialize variable. Initialization எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது. செகண்ட் விஷயம், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னா லூப்புக்குள்ளே போகும். ட்ரூ அப்படின்னா லூப்புக்குள்ளே போயிட்டு அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும், அந்த வேரியபிள் அப்டேட் பண்ணும், அவங்களே அப்டேட் பண்ணிப்பாங்க. ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படின்னா பாடி ஆஃப் ஃபார் லூப்போட பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டு அப்டேட் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் எங்கே போய்க்கும், I++ஓ இல்லை I-ஓ மாறும். அதுக்கப்புறம் இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும், when the loop terminates. When the condition is false, the loop terminates. சரிங்களா, அந்த பாயிண்ட் எழுதிக்கணும். When the condition is false, the loop terminates and transferred to statement X. ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, cout நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. going to print all the numbers from 1 to 5. 1 to 5 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் யூஸிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மெயின், இன்ட்டு மெயின் எல்லாத்துலேயும் எழுதிப்போம். சரிங்களா. இதில் யார் யார் தேவைப்படுவாங்க, ஐன்னு ஒரு வேரியபிள் தேவைப்படுவாங்க. கரெக்டாக. ஸோ இன்ட் ஐன்னு சொல்லிட்டு அவங்கள நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஐன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப், ஃபாரோட சின்டாக்ஸ் என்னது, ஃபாரின் கீவேர்ட் போட்டு ஒரு பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஐக்கு நீங்கள் போய் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். இதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, நான் 1 to 5 தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஐ ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 1. I is equal to 1ன்னு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறேன். செமிகோலன் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். இதுக்கு எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், நான் 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 and 5க்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஃபால்ஸுன்னு வரணும். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், I less than or equal to 5. I less than or equal to 5 or I less than or equal less than 6ன்னு கொடுக்கலாம். your wish, it is completely your wish. I less than or equal to 5 அப்படி நான் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நான் ஐயை ++ பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயை ++ பண்ணுறோம். சரியா பசங்களா. எஸ்.
ஓகே I ப்ளஸ் ப்ளஸ். சரியா பசங்களா, இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். உள்ளே இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும் ஆக்சுவலி, சி அவுட்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ பிரிண்ட்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட், சி அவுட் ஐ, அவ்வளோதான், க்ளோஸ்டு. சரியா, இவ்வளோ தான் ஃபார் லூப், முடிஞ்சிடும். இதோட அவுட்புட் எப்படி வரும், 1 2 3 4 5ன்னு எல்லாமே பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இதே ஒரு லூப் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஹியர் இந்த எக்ஸாம்பிள் சரிங்களா, இந்த எக்ஸாம்பிள் சி அவுட் ஐ, ஓகேவா, ரிப்பீட்ஸ் டில், அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, டில் ஐ இஸ் லெஸ் தேன் 6. சரியா, டில் எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், repeatedly executed till it reaches I is equal to 6. I is equal to 6 வரைக்கும் இது ரிப்பீட்டாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக when I is equal to 6ன்னு வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, I less than or equal to 5, statement becomes false. Hence, சரியா, hence it terminates, the loop terminates. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்ச broken இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம். சரியா பசங்களா, எண்டு லைன் இந்த ப்ரோக்ராம், எண்டு லைன் போட்டாலும் சரி போடலனாலும் சரி நோ ப்ராப்ளம். இது எண்டு லைன் போடல அப்படின்னா ஒன்றும் ஆகாது, 1 2 3 4ன்னு எல்லாம் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, நீங்கள் போடுறேன்னா போடலாம். சரியா பசங்களா, இட் இஸ் யோர் விஷ், எக்ஸாம்பிளில் போட்டே ஆகணும்னு இல்லை. ஓகேவா, எண்டு லைன் போட்டால் என்ன ஆகும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பிரிண்ட் ஆகும், 1 2 3 4 5ன்னு இப்படி பிரிண்ட் ஆகும். சரியா, எண்டு லைன் போடலை அப்படின்னா 1 2 3 4 5ன்னு எல்லாம் சிங்கிள் லைனில் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். சின்டாக்ஸ் பிடிஎஃப் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி 5 o'clock ரிலீஸ் ஆகும் பசங்களா. ஓகேவா, இட் ends at 2 o'clock. 2 o'clock நம்மளுக்கு 12 o'clock இது நம்மளுக்கு எண்ட் ஆயிரும் பசங்களா, லைவ் வில் பி. இது 3 mark ப்ரோக்ராம் இல்லை. ஓய், இட் இஸ் நாட் 3 mark ப்ரோக்ராம். ஃபார் லூப்பை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்ற இந்த ப்ரோக்ராம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்து நீங்கள் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் 5 mark தருவாங்க லூப்புக்கு. ஓகேங்களா, இதே லூப்பை எக்ஸாக்டாக டூ வைல் அண்ட் வைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரோக்ராம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் லூப் யூ வில் யூஸ் டூ வைல் ஆர் வைல். சரிங்களா, இது எப்படி மேம் யூஸ் பண்ணுவீங்க, வைலுக்கு என்ன பண்ணணும், இதே ப்ரோக்ராமை வைலில் எழுதலாம். எப்படி எழுதுவீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் பதிலாக வைல் அப்படின்னு போட்டு I less than or equal to 5. ஓகேவா, வைலுன்னு போட்டு I less than or equal to 5. இனிஷியலைசேஷன் முன்னாடியே நடந்துடணும், இங்கேயே நடந்துடணும். I is equal to 1ன்னு இங்கே இனிஷியலைசேஷன் நடந்துடணும். சி அவுட் ஐ. ஓகே, நெக்ஸ்ட்டு I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, I ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸும் லூப்புக்குள்ளே நடந்துடணும். சரிங்களா, இதுதான் வைலுக்கு. வைலுக்கு டூக்குனா இங்கே டூ போட்டு வைல் இங்கே போட்டுட்டு எக்ஸ்ப்ரெஷன் இங்கே போடுவீங்க, எக்ஸ்ப்ரெஷன் இங்கே போடணும். சரியா, வைலுக்கு. ஓகேவா மக்களே, திஸ் இஸ் தி ஃபார்முலா. Quiz will be on 6 o'clock. Yes, okay, done. இதுதான் வந்து லூப்புக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வரப்போகுது. சரியா, ஓகே, look at this program. C++ program to sum the numbers from 1 to 10 using for loop. For loop யூஸ் பண்ணி 1லேருந்து 10 வரைக்கும் சம் பண்ண போகிற. நல்லா லிசன் பண்ணு. பிரேக் கண்டினியூனா என்னென்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் ஒரு கண்டிஷனுக்கு இப்போது I is equal to 6 நான் கொடுத்துட்டு பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லூப் அந்த இடத்துல பிரேக் ஆயிரும். சரியா, அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும், லூப்பே டெர்மினேட் ஆயிரும். அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ அப்படின்னா I equal to 6ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா,
ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களா, ஸோ லூப்பு பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் தானே வித்தியாசம் கேட்டிங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோ. விச் இஸ் ஃபார் லூப் I equal to 1, I less than or equal to 5, சரியா, less than or equal to 5, I plus plus இப்படின்ற ஒரு லூப் இருக்கா பசங்களா. இதில் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. cout I, if I கரெக்டாக எக்ஸாக்டாக 3 இருந்துச்சு அப்படின்னா break it, break அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரியா. எக்ஸாக்டாக 3 இருந்தால் break, or otherwise cout I அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு 1 வரும், ஸோ 1 எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்டு 2 வரும், நெக்ஸ்ட்டு 3ஆன்னு செக் பண்ணுது, 3ன்னு பார்த்ததுக்கப்புறம் பிரேக் பண்ண சொல்லுது. பிரேக்னா அவ்வளோதான், அந்த லூப் டெர்மினேட் ஆகி இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆன்சராக இருப்பாங்க ஓகேவா. இதுவே இந்த இடத்துல பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூன்னு யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. இதுவே இந்த இடத்துல நான் கண்டினியூன்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 1 2 வரும், 3ன்னு வரும்போது கண்டினியூனா ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போயிடணும், கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வராது, ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போய் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், 4 வரும். ஸோ 4னா நெக்ஸ்ட் 4 5 இப்படி எக்ஸிக்யூட் ஆகும், 3 மட்டும் வராது, 1 2 4 5 வந்துடும் சரிங்களா. பிரேக் அப்படின்னா லூப்பே டெர்மினேட் ஆயிரும், கண்டினியூ அப்படின்னா அந்த ஒரு இடம் மட்டும் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகி மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எவால்வேட் ஆகும் சரியா பசங்களா. இது ரெண்டு தான் வித்தியாசம் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் ஓகேங்களா. ஸோ C ப்ளஸ் ப்ரோக்ராம் டு சம் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 யூஸிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் சம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, ஓகே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாமா. சம் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் நல்லா யோசிச்சு பாரு. இப்போ நான் 1 to 10 ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் 1 கொண்டு போய் 2 கூட ஆட் பண்ணுவேன் கரெக்டாக. 1 கொண்டு போய் 2 கூட ஆட் பண்ணுவேன், இதோட ஆன்சர் என்னது 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அதோட ஆன்சரை நான் 3 கூட ஆட் பண்ணுவேன், ஸோ இதை ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதோட ஆன்சர் 5 கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பரான 4 கூட ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராசஸ் தானே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ எந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, யா மக்களே நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும் சரியா. எவ்ரிவன் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். இப்போது 1 ஃபஸ்ட்டு 2 கூட ஆட் பண்ணுறோம், அதோட ஆன்சர் 2ன்னு வந்துருச்சு. அந்த 2 கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பரான 3 கூட ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அதோட ஆன்சரை கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பரான 4 கூட ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த வேலையை நான் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அடிஷன் ஆட் பண்ணுறதை நான் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஓகேவா. ஸோ என்னோடய வேலை என்னது, இப்போ நான் அடிஷனை தான் லூப்புக்குள்ளே போட போகிறேன் சரி. ஓகே அடிஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். ஓகே ஒரு நம்பரை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் யாரெல்லாம் இப்போ தேவைப்படுறா, ஐன்னு ஒரு நம்பர் தேவைப்படணும் சரிங்களா. அண்ட் அடிஷன் வர ஆன்சரை கொண்டு போய் போடுறதுக்குன்னு எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும்ல பசங்களா கரெக்டாக. ஆட் பண்ணி வேல்யூஸ் வருதுல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஆன்சர் வருதுல்ல, அந்த ஆன்சரை போடுறதுக்குன்னு எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல கரெக்டாக. நல்லா பாரு. ஸோ 1 + 2ன்னு போட்டு 2 ஓகேவா. இதோட ஆன்சரை போடுறதுக்குன்னு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ 2 + அதோட ஆன்சரை கொண்டு போய் 3 கூட ஆட் பண்ணுவேன், ஸோ அது 5. இந்த ஆன்சரை போடுறதுக்கு, ஸோ மொத்தத்தில் இந்த ஆன்சர்ஸ் போடுறதுக்குன்னே எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுறாங்க கரெக்டுங்களா. அப்போ மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ், தெர் ஆர் 2 வேரியபிள்ஸ், மொத்தத்தில் 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இன்ட் மெயின், முன்னாடி இருக்கிறதுலாம் நீங்கள் எழுதிக்கோங்க அழகா. இன்ட் மெயின் ஓகே, இன்ட் I, sum, I, sum அண்ட் அந்த சம்மை நான் 0ன்னு எடுத்துப்பேன், ஏன்னா ஆட் பண்ணி தானே போடுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0ன்னு வச்சுக்கலாம் சரியா பசங்களா. ஓகே ஃபார் லூப் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் I is equal to ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும், யா மக்களே எங்கே முடிச்சாகணும், 10ல் முடிச்சாகணும். அப்போ I less than 11 போடலாம், இல்லைனா less than or equal to 10 போடலாம், உங்கள் இஷ்டம். நான் என்ன போட்டுக்கிறேன், I less than 11 அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஐயை +++ பண்ண போகிறோம், ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் கூட தானே ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் எப்போ வரும், நம்ம ஐயை 1 கூட ஆட் பண்ண கரெக்டாக. அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் ஹியர். இப்போ உள்ளே பண்ணுறோம். உள்ளே இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாரு. ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை அடுத்த நம்பர் கூட ஆட் பண்ணுறோம் கரெக்டாக. ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு நம்பரை அடுத்த நம்பர் கூட ஆட் பண்ணுறோம், விச் இஸ் 2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஆன்சரை
இந்த ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் நம்பரான 3 கூட ஆட் பண்ணுறேன். கரெக்டாக ஒவ்வொரு டைமும் ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு ஆன்சரை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம், சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ, ஆன்சரை தானே நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ யுவர் ஆன்சருங்கிற இடத்துல தான் சம் வரணும். அப்போது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஒவ்வொரு டைமும் எனக்கு வர ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. லாஸ்ட்லி திஸ் லூப்ஸ் எண்ட். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சுனாலே எல்லா நம்பர்ஸும் கடைசியாக ஆட் ஆயிரும். ஸோ ஃபைனலி என்ன பண்ணணும், ஃபைனலாக தான் லூப்புக்குள்ளே சி அவுட் போட்டுறாத, லூப்புக்கு வெளியே சி அவுட் போடுங்க. சி அவுட் ஒரு ஸ்டேட்மெண்ட், சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு போட்டுட்டு சம்மை டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பசங்களா. திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? யா, எஸ், ஓகே. ஆனால் இதோட இனிஷியல் வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுனா ஐலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் சம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் 1 2 கூட ஆட் பண்ணுவேன், 1 3 கூட இவங்க 2 பேர்த்தோட ஆன்சரை 3 கூட ஆட் பண்ணுவேன், இவங்க 2 பேர்த்தோட ஆன்சரை 4 கூட ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபைனலி அப்போ 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 இருக்கணும் அப்படின்னா நான் 0 கூட ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். தட்ஸ் வை ஐம் டேக்கிங் சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சம்ம சும்மாலாம் 0 எடுத்துக்கல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு 1 இருந்தாகணும். அதனால தான் சம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். சரியா பசங்களா? ஓகே, டன் பசங்களா. 1 + 2 = 3. ஆமாம், 1 + 2 = 1 + 2 சரி, ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாற்றி போட்டேன், அது ஒரு குத்தமாடா. சரி, ஓகே. ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுல, இவ்வளோதான் ப்ரோக்ராம். இதை மட்டும் எழுதினா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா பசங்களா? இதுக்கு அவுட்புட் எழுதிக்கோங்க. அவுட்புட் என்ன ஆன்சர் வரப்போகுது, ஸோ அவுட்புட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகே, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிளா? அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் டேபிள் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்த்துருவோம் பசங்களா. விச் இஸ் டிஸ்பிளே 5 tables. ஓகேவா? 5 table மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகேவா? 5 மல்டிப்ளிகேஷன் டேபிளை டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? யா மக்களே, 5 மல்டிப்ளிகேஷன் டேபிளை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். சரியா? மல்டிப்ளிகேஷன் டேபிளை நாம் எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? how will you write your tableன்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள் நாம் நார்மலாக எப்படி எழுதுவோம்? 5 × 1 = 5, 5 × 2 = 10, 5 × 3 = 15, 5 × 4 = 16, 5 × 5 = 25. சாரி, இப்படி ஒரு டேபிள்ஸ் எழுதுவோம். கரெக்டாக பசங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா பாரு, எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் மாறிக்கிட்டே இருக்கா? இந்த நம்பர் தான் மாறிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? இந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸ் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு லூப்புமே தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகணும். மொத்தத்தில் இங்கே எத்தனை வேரியபிள் வரும் பசங்களா? how many variables will come? ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் வந்தாகணும்? யா மக்களே, எத்தனை வேரியபிள் வந்தாகணும்? எஸ் பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் எப்படி மேம் போடுறது அப்படின்னா, சி இன்ட் மெயின். ஓகேவா? இன்ட் மெயின்
இப்போ நான் போட்ட அவுட்புட் நம்மளுக்கு வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் எத்தனை வேரியபிள் வேணும், 5 என்ன டேபிள்னு எனக்கு தெரியணும். ஸோ 5 டேபிளாக, அப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் எனக்கு வேணும். லூப்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேரியபிள் வேணும். மல்டிபிள் பண்ணி போடுறதுக்குன்னு ஆன்சருக்குன்னு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். மொத்தம் 3 வேரியபிள்ஸ் எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ அப்போ ஐ வேணும், என் வேணும், அண்ட் மல்டிப்ளிகேஷனை எஸ்ன்னு வச்சுப்போம். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போடுறதுனால எஸ்ஸை நான் 1 அப்படின்னு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ வாங்கிக்கலாம். ஓகேவா? cout என்டர் தி டேபிள் நம்பர். எந்த டேபிள் எழுதணுமோ அந்த டேபிள் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வாங்கிக்கிறோம். சரியா? என்னோட வேல்யூ வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் லூப்குள்ளே போகிறோம். ஸோ ஃபார் லூப் i is equal to 1. ஐயை 1ன்னு வச்சுக்கிறோம். 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. 5 × 1, 5 × 2, 5 × 3 இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ i is equal to 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் i எது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? 16 வரைக்கும் நீ கொடுக்க போகிறீங்களா, 10 வரைக்கும் கொடுக்க போகிறீங்களா? 10 வரைக்கும் தான் கொடுக்க போகிறீங்கன்னா i less than or equal to 11. ஓகேவா பசங்களா? எஸ். 2 டேபிளா, 3 டேபிள் எதை வேணால் பண்ணலாம் பசங்களா. ஓகே, 12க்கு 3 o'clock will be live. ஓகேங்களா பசங்களா? இப்போ போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? எஸ். அண்ட் லெஸ் than or equal to i ++, less than or equal to i ++ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? i equal to 1, i less than 11 and i ++. ஓகேங்களா? இப்போ உள்ளே என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ s is equal to ஒவ்வொரு டைமும் n ஸ்டார், மல்டிபிள்னா ஸ்டார் தானே, n ஸ்டார் i. ஓகேவா? n ஸ்டார் i அவ்வளோதான். s is equal to n ஸ்டார் i. ஆனால் cout எப்படி வரணும் நம்மளுக்கு? how will your cout will come? so your cout will be ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ அப்படியே போட்டுக்கோ. ஸோ cout n, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் சிம்பிள் வரணும். அதனால் அது கோட்ஸ்குள்ளே போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வரணும்? ஐ வேணும், ஐயோட நம்பர் வேணும். அதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு சைன் வேணும். ஈக்குவல் டு சைன் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் தி ஆன்சர். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு n அப்படின்னா 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸ்டார் கோட்ஸில் இருக்குது, அப்போ ஸ்டார் அப்படியே வரும். ஐ வந்துட்டு நம்பரில் வரும். ஸோ ஐ வந்து 1ன்னு வரும். ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஈக்குவல் டு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். தென் லாஸ்ட்டாக அதோட மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர். அதோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் என்னது? 5 × 5 5 அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். சரியா பசங்களா? எவ்ரிவன், இது நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். சரியா? மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுதா பசங்களா? எஸ். ஓகே, குட். ஸோ ஃபார் i is equal to 1, அவ்வளோதான். சூப்பர் பசங்களா. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ த லூப் ends here. Question over here. Done. Matrix multiplication using nested for loop. Matrix multiplication என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? ஒரு ரோக்கு ஒரு வேரியபிள், காலமுக்கு ஒரு வேரியபிள். ஸோ ரோக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லூப் போகணும், அதுக்குள்ளே காலமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லூப் போகணும். சரியா பசங்களா? 2 பேரும் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், காலமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், 2 வேரியபிள். சரியா? அப்போ இன்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்காங்க. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பசங்களா? இன்ட் போட்டாச்சா? ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரோக்கு ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டாக? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். am I right? ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எலமெண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் காலம் இருக்க எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணுவோம். இதான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ யூ வில் டூ லைக் திஸ். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? cout i is equal to 1. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் பசங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் இங்கே வந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ c less than or equal to 10. ஓகேங்களா? சாரி, i less than or equal to 10 and i ++. ஸோ
ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இதுக்குள்ளே லூப்குள்ளே வந்துருச்சு. ஸோ லூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு மல்டிபிள். ஓகேவா? மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சி அவுட் என்னன்னு பண்ணிடுங்க. சி அவுட் ஐ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நியூ லைனுக்கு கொடுத்துட்றோம். யூ ஆர் கோயிங் இன்டு நியூ லைன் கொடுத்துருங்க அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகேவா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் j is equal to 1, j less than or equal to 10, j plus plus, again j plus plus. இப்போது ஒவ்வொரு ரோவில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் காலமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? எவ்ரி ஒன் சி, இப்போ ஒரு ரோ, இதுதான் ஒரு ரோ. சரியா? இந்த ஒரு ரோவை காலமில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூடயும் ஆர் கோயிங் டு மல்டிபிள் இட். ஒரு ரோவில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவங்கள நீங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஹவு 10 நாமளாக வச்சுக்கிட்டோம். சரியா பசங்களா? இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 10 நாமளாக வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி 1 2 3 4 5 6 7 8. இதுதான் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். 1 into 1 1, 1 into 2 2, 1 into 3 3. ஸோ இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக மல்டிபிள் ஆகிருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன் ப்ரோக்ராம். சரியா பசங்களா? இதை 10 வரைக்கும் நாமளாக எடுத்துக்கிட்டோம். யோவிஷ் நீங்கள் 5 கூட வச்சுக்கலாம். சரியா? அதை நீ 5 கூட வச்சுக்கலாம். சரியா பசங்களா? எஸ், டன். இப்போ நம்ம என்ன சொன்னேன், ஒவ்வொரு ரோலுக்கு ஒவ்வொருத்தரையும் யார் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம், காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், இந்த 1 கொண்டு போய் இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 2 கூட மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 3 கூட மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ the 1 remains சேம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சி அவுட் ஐ இன்டூ ஜே, ஐயை கொண்டு போய் ஜே கூட மல்டிபிள் பண்ணு. அவ்வளோதான். ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். தட்ஸ் இட். for loop ends here and int main ends here. சரியா? இவ்வளோ தான் பசங்களா ப்ராசஸ். ஓகேவா? இட் இஸ் சர்வ் எண்ட். ஓகே, ஒவ்வொரு நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும். சரியா? இது ஃபுல்லாக என்னது, ஒரு ரோக்கு. இது வரைக்கும் நீ பண்ணது ஃபுல்லாக ஒரு ரோவை. ஓகேவா? ஐயை கொண்டு போய் 1 2 3 4 5 6 7 8 கூட மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ 4 5 6 7 8ன்னு மல்டிபிள் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்ல, யூ ஹாவ் டு கம் டு த நெக்ஸ்ட் லைன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் லைன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும், சி அவுட் நெக்ஸ்ட் லைன், சி அவுட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தா தான் அது நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போய் செகண்ட் காலம் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ் மக்களே. ஸோ திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். கால் பை வேல்யூ மெத்தட் எல்லாமே நான் சொல்கிறேன் பசங்களா. புரியுதா பசங்களா? மேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்கள் நம்ம படிக்கிற மேட்ரிக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கம்ப்யூட்டர் மேட்ரிக்ஸ்னால் இதுதான் கம்ப்யூட்டர் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரோ ஒரு லைக் இந்த மாதிரி ரோஸ் இருக்கும், இந்த மாதிரி காலம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ரோவில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டு வந்து காலமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நான் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஐ, இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜே. ஸோ ஃபஸ்ட்டு ஐ, இந்த ஐ கொண்டு போய் இங்கே இருக்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஜே கூட மல்டிபிள் பண்ணுறோம். அவ்வளோதான் ப்ராசஸ். புரியுதா? ஒவ்வொரு ஐயும் ஈச் அண்ட் எவ்ரி ஜேஸ் கூட மல்டிபிள் பண்ணுறோம். சரியா பசங்களா? ஓகேவா? எஸ், இந்த மாதிரி கோடிங் எழுதிக்கலாம் பசங்களா. யூ கேன் ரைட் த கோடிங் லைக் திஸ். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ், யூ கேன் ரைட் லைக் திஸ். we can written, okay, for fundamental cases we can write and or not. It is enough. Yes, fundamental catesக்கு அவங்க 3 பேர் தான் fundamental cates. சரியா பசங்களா? அவங்க 3 பேர் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஓகே, done. Find a program to find the factorial of a integer. Factorial of integer na என்னது? இப்போ 5 factorial னு சொன்னா என்ன ஆகும் பசங்களா? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 வரைக்கும் மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்ட்டா? 6 factorialனா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 வரைக்கும் பண்ணுவோம். am I right? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தானே ஃபேக்டோரியல். இதை தான் நானும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒன்னை கொண்டு போய் ஃபஸ்ட்டு எனக்கு 1ஏ ஆன்சராக வரணும். ஓகேவா? 1ஏ ஆன்சராக வரணும்னா ஃபஸ்ட்டு நான் 1ஆலே மல்டிபிள் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆன்சரை கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுறேன், 2ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆன்சரை கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பரை நான் 3 கூட மல்டிபிள் பண்ணுறேன் 6ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க நம்பர் 6ஓட நம்பரை ஆன்சர் கொண்டு போய் 4 கூட மல்டிபிள் பண்ணுறேன். தென் யூ வில் ஹாவ் 24 as your answer. அண்ட் 24 கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 5 கூட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ யூ வில் கெட் 120 as answer. ஸோ ஒரு ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ லூப்புக்குள்ளே மல்டிபிள் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் ஆன்சர்ஸ் தான் கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஆன்சருக்குன்னு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். சரிங்களா? ஸோ இது மேட்ரிக்ஸோட அவுட்புட் ஸ்க்ரீன் பசங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்போம், how will you find your factorial? ஸோ ஃபேக்டோரியலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஒரே நிமிஷம். How will you write the factorial? Factorial எப்படி எழுத போறீங்க? So int I is equal to 1. சரியா? int இங்க வேணாம் I போட்டுக்கலாம், சும்மா இனிஷியலைசேஷன் ஃபார் லூப் குள்ள பண்ணிக்கலாம். சரிங்களா? int I and answer சேவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். So s is equal to 1. That's it. ஓகேங்களா? இப்போ factorial பண்ண போறோம். So for I is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே ஹூஸ் ஃபேக்டோரியல், யாரோட ஃபேக்டோரியல் அதுவே வாங்கலையே. ஸோ சி அவுட் என்டர் தி நம்பர் நம்பரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அவுட்புட் மெசேஜ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் எண்ணில் வாங்கணும். ஓகேவா? அப்போ எண்ணுன்னு ஒரு நம்பரை நீங்கள் வாங்கணும். ஓகேவா? யூ ஹாவ் டு பை எண்ணுன்னு ஒரு நம்பரை நம்ம வாங்கிக்கிறோம். சரியா பசங்களா? ஸோ ஃபார் லூப்குள்ளே ஐக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டுக்கிறீங்க. அண்ட் யூ யூஸ் ஐயை எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணும், n நம்பர் வரைக்கும் எனக்கு வேணும். 1ல் ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் வரணும். அப்போது I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். சரியா பசங்க? இப்போ லூப்புக்குள்ளே என்ன எழுதுவீங்க, ஒவ்வொரு டைமும் ஆன்சர்ஸை யார் கூட மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், I கூட மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ s இஸ் ஈக்குவல் டு s இன்டூ I. அவ்வளோதான், லூப் சென்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சி அவுட் த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் அப்படின்னு போட்டு எஸ். அவ்வளோதான், இவ்வளோதான் ப்ரோக்ராம். ஓகேவா பசங்களா? இவ்வளோதான் ப்ரோக்ராம். என்ன பண்ணியிருக்கோம், int I n, s is equal to 1. சி அவுட் என்டர் தி நம்பர். சின்னு சொல்ல அந்த எண்ணை வாங்குகிறோம். ஃபார் லூப் I is equal to 1, I less than or equal to n, I plus plus. ஓகேவா மக்களே? தமிழ் மீடியம் ஆல்சோ நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுற பசங்களா, நிறைய டேர்ம்ஸ் எனக்கு தமிழில் தெரியாது. சரியா எவ்ரிவன்? எஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் டைப் கொஷின் இருக்குல்ல, இந்த மாதிரி பேட்டர்ன் டைப் கொஷின் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃபார்முலாஸ். ஓகே, அதிகமாக வர விஷயம். ஸோ இந்த பேட்டர்ன் டைப்னா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதில் ரோஸுக்கும் காலம்ஸும் மாறுது. தெர் ஆர் லைக் ஒவ்வொரு ரோவ்லேயும் ஒவ்வொரு இடம் இருக்குது. ரோஸ்ன்னு வந்தாலே தெர் ஆர் 2 லூப்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? வென் யூ ஹாவ் மல்டிபிள் ரோஸ், நிறையா ரோஸ் இருக்குது மேம் அப்படின்னா அங்கே 2 லூப் வரும் அர்த்தம். சரியா பசங்களா? அப்போ ஒவ்வொரு லூப்லேயும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்க, மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது, ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர், 1 2 3 4 5 6. அப்போ எத்தனை ரோஸ் இருக்குது பசங்களா? 6 ரோஸ் இருக்குது. அப்போ ஐயோட வேல்யூ என்னது, 6 வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் காலம் என்னது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் காலம் 6, அதுவும் நம்மளுக்கு 6. அப்போ இங்கே 2 லூப் இருக்குது, ஒவ்வொருத்தங்க வேல்யூவும் 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது. சரிங்களா? ஓகே, ப்ரோக்ராம் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இருக்க போகிறது கிடையாது பசங்களா. இதை நீங்கள் போய் பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. ஸோ பேப்பரில் எழுதுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஆமாம் ரைட் மக்களே? ஸோ நம்மளுக்கு பேப்பரில் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சால் போதும். வி வில் டூ இட். ஒரு நிமிஷம் பசங்களா.
Yeah மக்களே, yes. இதுக்கு நம்ம ASCII codes யூஸ் பண்ணிப்போம் பசங்களா. We will use ASCII codes. A ஓட ASCII code தெரியுமா? Yeah everyone, do you know what is A ஓட ASCII code? A ஓட ASCII code தெரியுமா பசங்களா? A ஓட ASCII code good, it is 6th. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இந்த லூப்பை மட்டும் செக் பண்ணலாம். சரியா பசங்களா? எஸ், we will check this loop. ஓகே ஃபைன். இங்கே பாருங்கள், எல்லாருமே எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓகேவா? யூ ரிப்பீட் மீ. சரியா? இப்போ என்ன கொஷின் கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா? இந்த பேட்டர்னில் எத்தனை ரோஸ் இருக்குது? நான் உங்ககிட்டே கேட்குறேன் பசங்களா. கேன் யூ see the pattern? ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு எத்தனை ரோஸ் கணக்கு தெரியுது? How many rows are there? 6 rows இருக்கு. 5 செக் பண்ணுங்க ஒழுங்கா. எத்தனை ரோஸ் இருக்கு? 6 rows நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே. காலமா பிரிங்க. காலமா பிரிங்க. எத்தனை காலம்ஸ் இருக்கு? எத்தனை காலம்ஸ் இருக்கு? 6 காலம்ஸ் இருக்கு. சரியா? ஒவ்வொரு ரோக்கும் ஒரு லூப். ஒவ்வொரு ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு தனித்தனி லூப்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை லூப் நீங்கள் யூஸ் பண்ணணும்? அப்போ இங்கே எத்தனை லூப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். How many loops you are going to use it? 6 12 2 லூப் பசங்களா. ரோக்கு ஒரு லூப்பு, காலம்க்கு ஒரு லூப்பு, 2 லூப்பு. சரியா? எஸ். இப்போ பார்க்கலாமா? ஓகே. ரெண்டு லூப்பு. அப்போ 2 வேரியபிள் நம்மளுக்கு வேணுமா? ஓகே. ஸோ இன்ட் I, J. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இன்ட் I, J. நெக்ஸ்ட் விஷயம் என்னது? லூப்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ரோக்கான லூப் தான் போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ ரோனா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து தானே கவுண்ட் பண்ணிங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடிஞ்சிருக்கு? 6ல் முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ I <= 6, I ++. நெக்ஸ்ட் ரோ தானே போகிறீங்க. ஸோ I ++. கரெக்டாக? நெக்ஸ்ட் ரோ போகிறோம். ஸோ I ++. இது புரிஞ்சிருச்சா? இப்போ லூப்குள்ளே போகிறீங்க. ஓகே. இப்போ ரோக்கு செட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு காலமும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலமில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒவ்வொரு காலம்ஸ்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க? அதிகமாகிக்கிட்டே தான் போகிறாங்க. கம்மியாக வராங்களா? ஃபஸ்ட்டு காலமில் ஒருத்தங்க தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. செகண்ட் ரோவில் 2 காலம் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 காலம் இருக்குது. ஸோ அதிகமாகிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு இன்க்ரிமெண்ட். அப்போ உள்ளே என்ன பண்ண போகுது? அகெயின் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் j = 1, j <= 6, j ++. கிளியரா பசங்களா? j ++. ஆமா ரைட்? ஓகே. இப்போ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஏங்கிற நம்பர் நீங்கள் ஏங்கிற லெட்டர் எழுதணும். ஸோ ஏங்கிற லெட்டர் எப்போ வரும்? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்கிறது லெட்டர். இட் இஸ் அ லெட்டர். அண்ட் when you will get this letter? When you get this letter? அது எனக்கு தெரியாது. அப்போ 1 to 6 போட்டால் தப்பாக வரும். ஏன்னா நான் கேரக்டர் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு லெட்டருங்கிறது கேரக்டர். அப்போ ஏவோட கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? 65ல். அப்போ ஏவோட கேரக்டர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் பசங்களா? இட் ஸ்டார்ட்ஸ் அட் 65. ஓகே, சரியா பசங்களா? இட் ஸ்டார்ட்ஸ் அட் 65. சரிங்களா? இதை நீங்கள் 2 விதமாகவும் போடலாம். I = 1 to 6ன்னு லூப்பை வச்சு போடலாம். ஆனால் அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே ஐயை 65லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 65லேருந்து 71 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? ஏன் மக்களே, எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? $65 தான் ஈஸியா? அது ASCII கோட். ASCII கோட் தெலுங்குவதி. ஏவோட ASCII கோட் வந்து 65. ஸோ கேரக்டர் 65ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ அப்படின்னு டைப் ஆகும். கம்ப்யூட்டரில் ASCII கோட், ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு ASCII கோட் இருக்குது. ஸோ பெரிய ஆல்ஃபபெட் ஏ, கேபிட்டல் லெட்டர் ஏக்கு 65 தான் ASCII கோட்.
சரியா பசங்களா? ஆஸ்கி கோட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, போத் மெத்தட் சொல்லுங்கள். சரி, ஓகே, போத் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகேவா, இது இருக்குது, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த லூப்புக்குள்ளே நம்ம யாரை பிரிண்ட் பண்ண போகிறோம், அதான் மேட்ரு. ஓகேவா? சி அவுட் கேரக்டர், சி அவுட் கேரக்டர்னு சொல்லிட்டு நான் 65 + 64, ஓகேவா, 64 + j அப்படின்னு கொடுப்பேன். 64 + j, which means இப்போ j 1ன்னு போட்டேன்னா 65 + 1ன்னு வரும். ஸோ 65 + 1ன்னா 65. ஸோ கேரக்டர் 65னா a அப்படின்னு எனக்கு டைப் ஆகும். இதுவே 64 + 2 அப்படின்னா 66ன்னு வரும். 66னா கேரக்டர் b அப்படின்றது டைப் ஆகும். சரியா பசங்களா? இந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். ஓகே, ஐ வில் டூ லைக் திஸ். 64 + jன்னு கொடுத்துப்பேன், அவ்வளோதான். ஸோ 64லேருந்து ஒவ்வொருத்தங்களாம் ஆட் பண்ணிட்டே வா, எனக்கு j பிரிண்ட் ஆயிடும் வித் டேப் ஸ்பேஸ். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். சரியா? வித் டேப் ஸ்பேஸ். ஏன்னா டேப் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏபிசிக்கு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ யூ நீட் அ டேப் ஸ்பேஸ் ஹியர். ஓகே, ஒவ்வொரு லைனும் இப்படி தான் வரும். சரிங்களா? இப்போ ஐ லூப் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகணும். கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் லைன் போகணுன்னா சி அவுட் எண்ட் லைன். அப்போ தான் நெக்ஸ்ட் லைன் போகும். இப்போ தான் லூப் முடிஞ்சிருச்சு. த ஃபங்க்ஷன் ஆல்சோ எண்ட்ஸ். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இவ்வளோ ப்ரோக்ராம் போட்டால் வந்துடும். ஓகே, இட் கம்ஸ், அவ்வளோதான். அரே அவுட்புட் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலையா பசங்களா? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். ஏங்கிறது ஓகேவா? ஏங்கிற விஷயம் எப்போ வரும்? ஏங்கிற விஷயம் எப்போ மேம் வரும்? ஓகேவா? வென் வில் ஏ கம் அப்படின்னா கேரக்டர் 65ன்னு போட்டால் ஏ வரும். கேரக்டர் 65ன்னு போட்டால், கேரக்டர் 65 பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இட் வில் பிரிண்ட் ஏ. ஓகே, கேரக்டர் 66ன்னு பிரிண்ட் பண்ண சொன்னால் இட் வில் பிரிண்ட் பி. கேரக்டர் 67 பிரிண்ட் பண்ண சொன்னால் இட் வில் பிரிண்ட் சி. சரிங்களா? இப்படி தான் உங்களுக்கு வரும். விச் மீன்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஓகே, இப்போ இந்த லூப் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த லூப்போட எக்ஸிக்யூஷனை பாருங்கள். i is equal to 1. 1ல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோ. i வந்து less than or equal to 6. இட் இஸ் ட்ரூ. நான் இப்போ லூப்புக்குள்ளே போகிறேன். லூப்புக்குள்ளே பார்த்தா அகெயின் 1 லூப். j is equal to 1. j less than or equal to 6ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லூப்புக்குள்ளே போகுது. பார்த்தா கேரக்டர் 64 + jன்னு இருக்குது. ஜேயோட வேல்யூ இங்கே என்னது? 1. ஸ்டார்டிங்கில் 1. கரெக்டாக? 64 + 1 என்னது? 65. அப்போ கேரக்டர் 65னா எனக்கு கம்ப்யூட்டர் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளும். அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். யாமே ரைட்? ஸோ இந்த இடத்துல நாட் டேப் ஸ்பேஸ், ஆக்சுவலி இட் இஸ் நெக்ஸ்ட் லைன். அண்ட் ஒரே நிமிஷம் பசங்களா, இது less than 6 இருக்கக்கூடாது, less than or equal to 6 இருக்கக்கூடாது, less than or equal to I தான் இருக்கணும். ஓகேவா? there is one mistake. less than or equal to I தான் இருக்கணும். சரிங்களா? it should be I. ஏன் மேம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ரோவும் இப்போ I தான் இருக்கணும். அப்போ I less than or equal to 1. 1ஆக இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடணும். நெக்ஸ்ட் இதில் தானே 2 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் less than or equal to 6 போட்டுறாத. இங்கே ஐக்கு ஏற்ற மாதிரி காலம்ஸ் மாறுது. ஃபர்ஸ்ட் ரோனா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. செகண்ட் ரோனா 2 எலமெண்ட் இருக்குது. தேர்ட் ரோனா 3 எலமெண்ட் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரோஸுக்கு ஏற்ற மாதிரி காலம்ஸ் மாறுதில்ல. ஸோ ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு போட்டால் தான் கரெக்டாக வரும். சரியா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். I2ன்னு வரும். I2னா அகெயின் உள்ளே வரும். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜே அப்போ ஏ டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு பி டைப் ஆகும். டெர்மினேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உள்ளே போயிடும். ஏ டைப் ஆகும், பி டைப் ஆகும், சி டைப் ஆகும். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா பசங்களா? எவ்ரி ஒன் புரியுதா? ஓகே, இப்போது இதே நெஸ்டட் லூப்பை தலைகீழாக நம்ம டைப் பண்ணணும். இதே நெஸ்டட் லூப்பை நம்ம தலைகீழாக டைப் பண்ணணும். 5 4 3 2 1ன்னு வரணும். 5 4 3 2 1 வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? நல்லா பாரு. ஸோ again 2 loops are there. So for I is equal to 1, 1ல ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளோ ரோஸ் இருக்குது? 6 ரோஸ் இருக்குது. 6 5
5 rows இருக்குது சரியா பசங்களா? ஸோ 5 rows இருக்குது. I less than or equal to 5. I ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ரோ அதிகமாகிக்கிட்டே தான் போகுது ஓகேவா உள்ள. நெக்ஸ்ட் ஒரு லூப். ஒவ்வொரு லூப்லேயும் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ரோவில் ஜே எவ்வளோ பேர் இருக்காங்க? ஜே எவ்வளோ பேர் இருக்காங்க பசங்களா? இட் இஸ் how many members? How many members are there? There are up to 5 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஜேவை 5னே கொடுப்பேன் ஓகேவா? ஜே 5 கொடுக்குறது 1 2 3 4 5. ஒரே நிமிஷம் பசங்களா. ஆக்சுவலி இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லூப் கொடுக்க முடியாது பசங்களா. ஆக்சுவலி வி கான்ட் யூஸ் 2 லூப்ஸ். இங்கே எக்ஸாக்டாக ஒரு லூப் இருந்தால் போதும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐயை 5னு கொடுக்குறேன் சரியா? இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். Can use for loop. For I is equal to 5 சரியா? I வந்து 5 இருக்குது ஓகேங்களா? I value is 5 and I should be greater than or equal to 0. I should be greater than or equal to I 0 and Iலேருந்து ஒவ்வொருத்தங்களையும் மைனஸ் பண்ணுறேன். இட் இஸ் ரிவர்ஸ். ஸோ ஐலேருந்து ஒவ்வொருத்தங்களையும் நான் மைனஸ் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் கீப் ஆன் மைனஸிங் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு லூப். அகெயின் ஒன் லூப். ஸோ வாட் இஸ் இட்? j is equal to 5. ஜேவை 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா? 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜே எது வரைக்கும் வரணும் பசங்களா? எது வரைக்கும் வரணும்? when your ஐயை விட கம்மியாக இருக்க வரைக்கும் வரணும். it should be greater than I. greater than I na 5 4 3 2 1 தான் வரும் ஓகே சாரி. ஸோ I is equal to 1. I is less than or equal to 5. I plus plus okay I plus plus. ஒரே நிமிஷம் பசங்களா, we can check it this. so I is equal to 5 ஒன்று. ஸோ I is greater than or equal to 1 வரைக்கும் வரணும் ஓகேவா? greater than or equal to 1. J minus minus கொடுக்குறேன் which means cout J ஒரு tab space done. இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் cout end line ஓகேவா பசங்களா? கேன் வி செக் திஸ் எவ்ரி ஒன்? ஃபர்ஸ்ட் I1ன்னு வந்திருக்கு. ஸோ I1 இஸ் லெஸ் than equal to 5 ஆமாம் 5. இப்போ உள்ளுக்குள்ளே லூப்புக்குள்ளே வருது. ஐயோட வேல்யூ 5. ஸோ 5 இஸ் கிரேட்டர் than or 1 எஸ் கிரேட்டர் than I ஆக்சுவலி திஸ். I greater than 1 எஸ் greater than 1. ஸோ இங்கே வருவீங்க greater than equal to 1 1 வரைக்குமே வரணும் கரெக்டாக? 1 வரைக்குமே வரணும். ஸோ greater than or equal to I J minus minus சரி பசங்களா? அப்போ ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு I வந்து 4 மாறும். ஸோ 4 இஸ் கிரேட்டர் than equal to 1 ஸோ 4 எஸ் 3 2 1 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு 0. ஸோ டெர்மினேட்ஸ் ஆகும், மேலே போகும். I ப்ளஸ் 2 மாறும். ஸோ ப்ளஸ் 2னா ஒவ்வொரு டைம் வரும் 5 4 3 2 எஸ் 5 4 3 5 4 5 இப்படின்னு பிரிண்ட் ஆகும் ஓகேவா பசங்களா?
எஸ் எவ்ரி ஒன். ஸோ இதோட அவுட்புட் இதுதான் இதோட ப்ரோக்ராம். சரிங்களா? int I is equal to jன்னு 2 ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். எவ்ரி ஒன், இங்கே மொத்தம் 5 ரோஸ் இருக்குது. ஓகேவா? 5 ரோஸ், ஒவ்வொரு ரோவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே தான் போகுது. ஸோ I is equal to 1 to 5, அது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இந்த காலமை தான் பார்க்குறோம். காலம் ஒவ்வொருத்தர்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், காலம் ஒவ்வொருத்தர்லேயும் நம்ம ஒவ்வொரு வேல்யூவை எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரோம். கரெக்டாக? ஒவ்வொரு வேல்யூவாக எலிமினேட் பண்ணிட்டே வரோம். ஒருவேளை இதோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருந்தது அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ 5ல் இருக்குது. ஸோ நான் ஜேவே என்னென்னு எடுத்துக்கிறேன், 5லேருந்து எடுத்துக்கிறேன். 5லேருந்து எடுத்து 1 வரைக்கும் வாங்க. ஐ எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வந்தால் போதும். ஃபஸ்ட் ரோனா எனக்கு 1 வரைக்கும் வருது, செகண்ட் ரோனா எனக்கு 2 வரைக்கும் வருது, தேர்ட் ரோனா எனக்கு 3 வரைக்கும் தான் வருது. ஸோ ஐக்கு ஏற்ற மாதிரி என்னோட நம்பர்ஸும் மாறுது. கரெக்டாக? ஸோ ஜே இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஐ, ஐ வரைக்கும் மட்டும்தான் வரணும். அண்ட் ஜே மைனஸ் மைனஸ் ஒவ்வொரு இடத்துலையும் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். சரியா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். Write a program to find the LCM and GCD of 2 numbers. 2 நம்பர்ஸுக்கு LCM என்னது, GCD என்ன? 2 நம்பர்ஸோட LCM and GCD எப்படி கண்டுபிடிப்பீங்க பசங்களா? Do you know how will you find it? LCM and GCD. 2 நம்பர்ஸோட LCMும் GCDயும் கண்டுபிடிக்க தெரியுமா? யா மக்களே? ஓகே, வாட் இஸ் எல்சிஎம் மேம்? எல்சிஎம்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 3 4ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டால் ஆப்வியஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 12 சொல்லிடுவீங்க. இதே 8க்கும் 3க்கும் எல்சிஎம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 24னு சொல்லிடுவீங்க. ஓகே, வி வில் டூ சம்திங் எல்ஸ். 18க்கும் வேறு ஏதாவது யோசிப்போம். 6 and 6க்கும் 36க்கும், சரியா? 60க்கும் 36க்கும் வேறு ஏதாவது நம்பர் யோசி. லெட் இட் பி 8 and 12, சரியா? 8 and 12, சரியா பசங்களா? 8 and 12ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க எவ்ரி ஒன்? ஸோ எல்லோரும் 8 and 12ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 24 மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 and 12 ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். 8 into 12, 8 into 12 it is, I think it is 96. ஓகேவா? 8 12s are 96. இதை என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, 96லேருந்து ஒவ்வொரு நம்பராக நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சப்ராக்ட் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டு எந்த நம்பர் 2 பேர்த்துலையுமே இதை விட கம்மியாக ஏதாவது ஒரு நம்பர் 8 டேபிள்லேயும் சரி 12 டேபிள்லேயும் சரி வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே 96. ஆனால் 96ஐ விட ஏதாவது ஒரு நம்பர் கம்மியாக 2 பேர்த்து டேபிள்லேயும் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேவா பசங்களா? ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ 2 நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்க. ஓகே, ஆர் கோயிங் டு பை 2 numbers. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அதெல்லாமே போட்டுக்கோங்க. இன்ட்டுன்னு சொல்லிட்டு A, B அண்ட் யூ ஆர் கோயிங் டு பை இட். ஸோ சின்னு போட்டு A, B வாங்கிக்கிறீங்க, சரிங்களா? சின்னு போட்டு A and Bயோட வேல்யூஸை வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு அவங்கள மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏன்னா மல்டிபிள் பண்ண நம்பரோட கம்மியாக ஏதாவது ஒரு நம்பர் வருதான்னு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? எங்கே வருதான்னு செக் பண்ண போகிறீங்க, A டேபிள் அண்ட் B டேபிள் போத்தில் காமனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா பசங்களா? ஸோ ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் லூப் I is equal to 1, 1லேருந்து ரிப்பீட் ஆகும். இது எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும், இந்த நம்பர் வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். ஓகேவா? இட் இஸ் திஸ் நம்பர், அந்த நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ரிப்பீட் ஆவாங்க. சரியாப்பா? ஸோ I less than or greater than or equal to P, P வரைக்கும் ரிப்பீட் ஆனால் போதும். ஓகேங்களா? எஸ், I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? I ப்ளஸ் ப்ளஸ்.
என்ன பண்ண போகிறோம் பசங்களா? 1லேருந்து இப்போ 8 and 12 எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ. 8 and 12 ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள் பண்ணால் 96. ஆனால் 96க்கு கம்மியாக ஏதாவது நம்பர்ஸ் ஸ்டார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 96க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு பேர் டேபிள்லையும் காமனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ ஐம் செக்கிங் இட், செக் பண்ணுறோம், கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். அப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமா? ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப், ஓகேவா? ஒன் அண்ட் ஒன்லி இஃப் நம்மளோட பி, நம்மளோட ஐ வேல்யூ, நம்மளுக்கு வர ஐ வேல்யூ, இந்த ஐ வேல்யூ ரெண்டு பேர் டேபிள்லேயும் வரணும். ரெண்டு பேர் டேபிள்லேயும் வரணும்னா என்ன பண்ணுவீங்க? ரிமைண்டர் 0 வரணும். ஸோ மாடுலஸ் ஏ 0வாகவும் இருக்கணும். as well as a divided modulus b should be equal to 0, which means என்னது? அவங்க a டேபிள்லையும் வரணும், b டேபிள்லையும் வரணும். இவங்க ரெண்டு பேர் டேபிள்லையும் வந்தா என்ன பசங்களா? ரெண்டு பேர் டேபிள்லையும் வந்தா it is the LCM. அவங்க தான் அதுக்கான LCM. சரிங்களா? then they will be the LCM. then your LCM equal to I. அவ்வளோதான், லூப் சென்ஸ் ஹியர். சரியா எவ்ரிவன்? புரியுதா? எல்சிஎம்ங்கிறது என்னது? ஆக்சுவலி ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனை தாண்டி அதுக்கு கம்மியாக ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு பேர் டேபிள்லேயும் வருதான்னு செக் பண்ணுவோம். டேபிளில் வந்தால் அவங்க தான் எல்சிஎம். அப்போ ஜிசிடினா என்ன மேம்? ஜிசிடினா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே எல்சிஎம்மை அந்த ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனால் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே இது வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. எல்சிஎம் இன்டூ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு LCM into GCD is equal to P into A into B அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? அப்போ GCD எப்படி கண்டுபிடிக்கலாம்? A into B divided by LCM. அப்போ உங்களோட ப்ராடக்ட் டிவைடட் பை LCM. அவ்வளோதான். அப்போ GCD ஈக்குவல் டு என்னது? GCD is equal to LCM divide by P. இதுதான் உன்னோட GCD. சரியா பசங்களா? ஸோ வாட் இஸ் your GCD? சாரி, P divided by LCM, right? P divided by LCM. ஓகே, அவ்வளோதான் பசங்களா. சரியா பசங்களா? ரெண்டே விஷயம். என்னது? ஃபார் லூப் வராதா? ஒரு லூப் தான் பசங்களா வரும். ஓகே, வேறு ஏதாவது நம்பர்ஸை வச்சு எல்சிஎம் பார்த்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது நம்பர்ஸை வச்சு பேசினா புரியும். சரியா? ஃபைன் தி அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே, வி வில் see it now. டன். ஸோ எல்சிஎம் ஜிசிடி ஃபஸ்ட்டு எல்சிஎம்னால் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட்டை விட ஒரு வேல்யூ கம்மியாக வரும். ஓகே, கால் பை வேல்யூ மெத்தட் புரியலையா? ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். நல்லா பாருங்கள் எவ்ரி ஒன், லுக் இட் திஸ். பசங்களா ரெண்டு நம்பர் இருக்குது, லெட் இட் பி 8 and 12. சரியா? 8 and 12 ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள் பண்ணால் 96. 3 and 4 ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணால் 12. ஓகேவா? 3 and 4 ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணால் 12. ஆனால் 3 and 4ஓட மல்டிப்ளிகேஷன் எல்சிஎமும் 12 தான். ஏன்னா 12 விட ஒரு நம்பர் கம்மியாக 3 டேபிள்லையும் வராது, as well as 4 டேபிள்லையும் வராது. சரியா? ரெண்டு பேத்துக்கும் காமனாக ஒரு நம்பர் 3 and 4ல் நிச்சயமாக வராது. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ 96 8 and 12 மல்டிபிள் பண்ணால் 96. ஆனால் 96ஐ விட ஒரு நம்பர் ரெண்டு பேர்த்து டேபிளையும் கம்மியாக வரும். அது யாருன்னா 24. ஸோ 24ங்கிற ஒரு நம்பர் 96 விட கம்மியாக தான் இருக்குது. as well as அது 8 டேபிளையும் வரும், 12 டேபிள்லையும் வரும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ஸை வாங்கிக்கிறீங்க, அவங்க ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வரைக்கும், விச் இஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 96 வரைக்கும் நான் செக் பண்ணுறேன். ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுவேன். எப்படி செக் பண்ணுவேன்? அந்த ஒரு நம்பர் 8 டேபிள் as well as 12 டேபிள் ரெண்டு பேர் டேபிள்லேயும் வந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணணும். டேபிளில் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? விச் இஸ் divisible by 8 and divisible by 12. டேபிளில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க divisible by 8 and divisible by 12. அதனால தான் I modulus A equal to 0 and modulus B equal to 0ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ ரெண்டு பேர்த்து டேபிள்லேயும் அவங்க டிவைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் என்னோட எல்சிஎம். சரியா பசங்களா? ஸோ இதோட எல்சிஎம்மோட வேல்யூ யூ வில் கெட் 24ன்னு வந்திருக்கும். அண்ட் ஜிசிடி ஸ்ட்ரெயிட்டாகவே எல்சிஎம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஓகே, வாட் இஸ் கால் பை வேல்யூ மெத்தட்? கால் பை வேல்யூ மெத்தட்னா என்ன மேம் அப்படின்னா, சி
ஃபங்க்ஷன்ஸ் கால் பை வேல்யூ மெத்தட்னாலே ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுற விதம். ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை மேலே எங்கேயாவது ஒரு பக்கம் டிஃபைன் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை எழுதி வச்சுப்பாங்க. ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவாங்க, அவங்க பேரை கூப்பிட்டு கால் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். ஆனால் நீங்கள் பேரை கூப்பிட்டு கால் பண்ணும்போது ஒருத்தங்களை கூடவே அனுப்பிச்சி வைப்பீங்க. ஓகேவா, கூடவே ஒருத்தங்களை அனுப்பி வைப்பீங்க. அதுக்கு பேர் தான் கால் பை வேல்யூ மெத்தட். ஓகேங்களா, என்ன பண்ணுறோம், த மெத்தட் காப்பீஸ் தி வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டர்னா நான் மெயின் ஃபங்க்ஷனில் கொடுக்குற வேல்யூ. சரியா, ஆக்சுவல் பேராமீட்டர்னா என்னது, நான் மெயின் ஃபங்க்ஷனில் கொடுக்குற வேல்யூ. ஓகே, இன்டு தி ஃபார்மல் பேராமீட்டர். ஃபார்மல் பேராமீட்டர்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு டம்மி வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிளில் இவங்க காப்பி பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஆக்சுவல் பேராமீட்டரில் என்ன வேல்யூ வருதோ அதை கொண்டு போய் ஃபார்மல் பேராமீட்டரில் நான் காப்பி பண்ணி வைப்பேன். ஓகேங்களா, அண்ட் இன்னொரு விஷயம், கால் பை வேல்யூ மெத்தடில் ஃபார்முலா பேராமீட்டர் என்ன இருந்தாலும் சரி அது ஆக்சுவல் பேராமீட்டரை டிஸ்டர்பே பண்ணாது. ஓகேவா, ஃபார்மல் பேராமீட்டர் வேல்யூ என்ன மாறினாலும் ஆக்சுவல் பேராமீட்டர் வேல்யூ மாறவே மாறாது. இதுதான் கால் பை வேல்யூ மெத்தட். எப்படி மேம்னா, தேர் இஸ் ஒன் ப்ரோக்ராம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ப்ரோக்ராம்னா, திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன். இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, அப்போது இன்ட் இது வந்து ஆக்சுவலி கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். இந்த இடத்துல அண்டு போட்டுக்காத, எக்ஸ் மட்டும் போடு. இன்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் என்னது, உள்ள ஒரு இன்டீஜரை பேராமீட்டராக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, அந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ண போகுது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸ்லேயே சேவ் பண்ணி வைக்கிறேன். அவங்க ரெண்டு பேர்த்த ஸ்கொயர் பண்ணி அதை அந்த ஸ்கொயரை கொண்டு போய் எக்ஸ்லேயே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நான் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரலாமா, மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரேன், ஒரு வேல்யூ அனுப்பி வைக்கிறேன், டிஸ்பிளே n1. இப்போ என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றேன், அவங்க பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன், டிஸ்பிளே n1. இப்போ இந்த இடத்துல என்ன மேம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது n1ஓட வேல்யூ, இப்போ n1க்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், லெட் இட் பி 100. n1க்கு நான் 100ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த 100 கொண்டு போய் இந்த எக்ஸில் காப்பி ஆகும். அந்த 100 கொண்டு போய் அந்த எக்ஸில் காப்பி ஆகும். எக்ஸோட வேல்யூ 100. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளெல்லாம் சுற்றி முற்றி எக்ஸுக்கு கடைசியில் என்ன வந்திருக்கும், 100 × 100 10,000 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆனால் எக்ஸோட வேல்யூ 10,000 தான். ஓகேங்களா, ஆனால் n1ஓட வேல்யூ 10 தான். அது மாற போகிறது கிடையாது, 100 தான். n1 வேல்யூ ஃபஸ்ட்டு எனக்கு 100 இருக்குது. இதை கொண்டு போய் நான் எக்ஸில் போடுறேன். எக்ஸோட வேல்யூ இப்போ 100ன்னு மாறிடுச்சு. ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது இவங்களை ஸ்கொயர் பண்ணி திருப்பி நான் எக்ஸ்லேயே போடுறேன். இவங்களை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1000 வருமா, ஓகே 10,000 தான் வருது. ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ திருப்பி என்னவா மாறுது, 10,000ன்னு மாறுச்சு. இப்படி மாறுறதுனால n1 வேல்யூ மாறுமானா மாறாது, மாறப்போகிறது கிடையாது. ஓகேவா, இதுவே கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் ஆர் அட்ரஸ் மெத்தட். அட்ரஸ் மெத்தடில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இங்கே ஒரு விச் இஸ் அண்ட் சிம்பிள் போட்டு எக்ஸ் போடுறேன்னா, இப்படி போட்டால் என்னமா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி n1 நான் பிஃபோர் காலிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ என்னன்னு நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். பிஃபோர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவுட் த வேல்யூ ஆஃப் n கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஃபோர் பாசிங்கே என்னோட வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணி வைக்கிறேன். ஸோ என்னோட வேல்யூ 100 அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணி வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும், n1 கொண்டு போய் எக்ஸில் சேவ் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னு மாறிக்கும். அண்ட் எக்ஸ் இப்போ என்னவா மாறுது, எக்ஸ் ஸ்கொயராக மாறுது. அப்போ இவங்க ஸ்கொயர் பண்ணால் x is equal to 10,000. x is equal to 10,000ன்னு மாறிடுச்சு. இப்போ எக்ஸ் மாறினா n1 மாறுமானா மாறும். ஓகேவா, இட் வில் சேஞ்ச். இப்போது அப்போ n என்னவா இருக்கும், 100ஆக இருக்காது. அப்போ n1 என்னவா இருக்கும், நம்மளுக்கு 10,000ஆக இருக்கும். இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்க்கும் கால் பை வேல்யூ மெத்தட்க்கும் ஒரே பாயிண்ட் என்னது, ஆக்சுவல் பேராமீட்டரோட வேல்யூ ஃபார்மல் பேராமீட்டரில் காப்பி ஆகும். அண்ட் ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன நடந்தாலும் ஆக்சுவல் பேராமீட்டரில் சேஞ்ச் வராது அப்படின்னா வேல்யூ மெத்தட். இல்லை, ஆக்சுவல் பேராமீட்டரில் இருக்கிறது நம்மளுக்கு ஃபார்மல் பேராமீட்டரில் காப்பி ஆகுது. அஸ் வெல் அஸ் ஃபார்மல் பேராமீட்டர் சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவல் பேராமீட்டரும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் மெத்தட். ஓகேவா பசங்களா, அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறோம். ஓகே, டன். சரியா பசங்களா,
இதுதான் ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் அழகாக சொல்லணும். எக்ஸாம்பிள் மட்டும் டீச் பண்ணுறீங்களா? எஸ், நான் டீச் பண்ணிட்டா பசங்களா? எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. சி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேஷ் இன்க்ளூட் studio.h யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அது எல்லாமே நீங்கள் போட்டுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ஃபங்க்ஷன் வந்து x². ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு டேட்டா டைப் போடணும். இப்போ நான் டேட்டா டைப் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அதனால் சும்மா வாய்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு டேட்டா டைப் தேவையே இல்லை. அது என்ன டேட்டா டைப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ வாய்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். லெட் இட் பி ஸ்கொயர். ஓகேவா? நான் ஸ்கொயர்னே அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சுக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர்த்த பாஸ் பண்ண போகிறேன்? ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண போகிறேன். நான் பாஸ் பண்ண போகிற வேல்யூ வந்து இன்டீஜர். ஸோ அப்போ இன்ட்டு எக்ஸ், அவ்வளோதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஓகே, தட்ஸ் இட். அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸை நான் ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். அவ்வளோதான் பசங்களா. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஸ்கொயரிங் இட் அஸ் வெல் அஸ் ஐம் டிஸ்பிளேயிங் இட். நம்ம அதை டிஸ்பிளேவும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் டிஸ்பிளேவும் பண்ணிக்கலாம். சி அவுட் எக்ஸ், சி அவுட் த ஸ்கொயர் ஆஃப் நம்பர் எஸ் அப்படின்னு போட்டு டிஸ்பிளேயும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுற எல்லா கதையும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இன்ட்டு நான் ஒரு நம்பரை வாங்குகிறேன். லெட் இட் பி என். என்னன்னு சொல்லி ஒரு நம்பரை வாங்குகிறேன். அது யார்கிட்ட வாங்குறீங்க? யூசர்கிட்ட வாங்குங்க. சரியா? சிஎன் யூசர்கிட்ட இருந்து நான் அந்த நம்பரை வாங்குகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கின உடனே அவங்கள டிஸ்பிளே பண்ணி காட்டு. ஓகேவா? வாங்கின உடனே இதுதான் அந்த நம்பர், த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்பிளே பண்ணி காட்டிடுங்க. டிஸ்பிளே பண்ணி காட்டிடு. இதுதான்ப்பா நான் வச்சுருக்க நம்பர். ஓகேவா? இதை தான் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரெண்டு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுங்க. செகண்ட் என்ன பண்ண போகிறீங்க? இவங்கள பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ண போகிற? நீ கால் பண்ணணும், அவங்கள கூப்பிடணும். நீ வாங்க, யாரை கூப்பிட போகிற? ஸ்கொயரை கூப்பிட போகிற. ஸோ கூப்பிட்ற அப்படின்னா அவங்கள நேம் வச்சு கூப்பிடணும். ஸ்கொயர்னு சொல்லிட்டு யூ ஆர் பாசிங் சம் வேல்யூ. யாரை பாஸ் பண்ண போகிறோம்? என்னை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் வாங்கின என் நம்பரையே பாஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஐம் பாசிங் தி என்ன நான் பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் போய் அது அங்கெல்லாம் அதோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு திருப்பி நான் அது அங்கேயே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ என்னோடய வேலை முடிஞ்சுது. அண்ட் இது கால் பை வேல்யூ மெத்தடுன்னு நான் காட்டுறதுக்காக திருப்பி என்ன சொல்கிறேன்? இப்போ ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்டு முடிச்சுட்டேன். ஃபங்க்ஷன் கூப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் என்னோட வேல்யூ சேஞ்சே ஆகலை அப்படின்னு நான் காட்டணும்ல. அதுக்காக நான் திருப்பி என்ன பண்ணுறேன்? சி அவுட் என்னன்னு திருப்பி என்ன டிஸ்பிளே பண்ணுறேன். த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அப்போ தானே நான் வந்து கொஷினுக்கு காட்ட முடியும் என்னோடய என் வேல்யூ சேஞ்சே ஆகலைப்பா பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்ல முடியும். கரெக்டாக? எஸ், இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போது இதே ப்ரோக்ராமை அப்படியே அச்சஸெல்லாம் நீங்கள் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடுக்கு எழுதலாம் வித் ஒன் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல அண்டு சிம்பிள் போட்டு எழுதணும். அவ்வளோதான் பசங்களா. ஓகே, this is CS. Yeah மக்களே, so find the output, find the debugging program தான் பார்க்க போகிறோம். so hash include கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் மேம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் முன்னாடி சொல்லிட்டேன் பசங்களா. நீங்கள் திருப்பி இந்த லைவ் வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the output. இதோட அவுட்புட் எப்படி மேம் கண்டுபிடிக்க? அவுட்புட் மோஸ்ட்லி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அஸ் வெல் அஸ் டீபக்கிங் எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டு டீபக்கிங் தான் வரும். சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் பசங்களா. ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு ஒன்று போயிடுச்சு. ப்ரைவேட்னா இது கிளாஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக் A is equal to 0, B is equal to 0, C out whatever இது எல்லாமே இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் படிக்க தான் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஹியர்? சிம்பிள் எஸ் இன்ட். சிம்பிள் எஸ்னால் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர்ட் ஆயிடுச்சு. சிம்பிள் எஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கூப்பிட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரு கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களான்னு செக் பண்ணோம். சரியா? கன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? கிளாஸோட நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க.
அந்த ஃபங்க்ஷன்ஸ் யார்னா அவங்க தான் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா அப்போ அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ எஸ்ன்னு நீங்கள் பார்த்த உடனே அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகிரும். ஸோ ஏ வந்து 0 ஆயிரும், பி 0 ஆயிரும், சி அவுட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் அ கிளாஸ் சிம்பிள். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் அ கிளாஸ் சிம்பிள் அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. சரியா பசங்களா? ஆப்ஜெக்ட் டிக்ளேர் ஆன உடனே அடுத்த செகண்டே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆயிரும். வித்தவுட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். சரியா? அதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ த கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன் போகிறேன். எஸ் டாட் கெட் டேட்டா. எஸ் டாட் கெட் டேட்டா தான் ஆப்ஜெக்ட் வந்து ஒருத்தங்களை கூப்பிடுது. எங்கேருந்து கூப்பிடுது? கிளாஸ்லேருந்து கூப்பிடுது. ஸோ கெட் டேட்டாவை கூப்பிடுது. ஓகே, கெட் டேட்டாக்குள்ளே என்ன இருக்குது? சி அவுட். சி அவுட்டுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ நானும் சி அவுட் பண்ணுறேன். என்டர் தி வேல்யூஸ் ஃபார் ஏ அண்ட் பி அப்படின்னு நான் என்டர் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லுது? சீன் வாங்குது. அப்போ வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டும் எங்கே தான் இருக்கும்? அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே தான் நின்றுட்டே இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் இட். ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குற வரைக்கும் அது போகாது. ஸோ கொடுங்க 8 or 9 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருங்க. அது போயிடும். அதுக்கப்புறம் போயிடும். 8 கொண்டு போய் ஏல சேவ் ஆகும், 9 கொண்டு போய் பியில் சேவ் பண்ணி வச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு எஸ் டாட் புட் டேட்டா. ஸோ புட் டேட்டா கூப்பிட்றதுனால புட் டேட்டாக்குள்ள என்ன இருக்குது? சி அவுட். சி அவுட்னு சொல்லுது. நெக்ஸ்ட் லைனுக்கு சொல்லுது. ஸோ தென் 2 integers. ஸோ த 2 integers ஆர் அப்படின்னு போட்டு 3 டாட் இருக்குது, 2 டாட் இருக்கா, அந்த 2 டாட்டையும் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சி அவுட். சி அவுட் ஏ. ஏயோட வேல்யூ என்னது? 8. ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி 9 டைப் பண்ண சொல்லுது. எண்டு லைன். எண்டு லைன்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும். சி அவுட் த சம். த சம் அப்படின்னு டைப் பண்ண சொல்லுது. ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணால் என்ன வரும்? த சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஏ ப்ளஸ் பி 8 and 9 ஆட் பண்ணால் யூ வில் கெட் 17. டன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் 0. எப்போ வந்து இந்த மெயின் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுதோ அப்போ டிஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதில் டிஸ்ட்ரக்டர் இருக்கா? ஆமாம். டிஸ்ட்ரக்டர்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு டிண்டில்டு சைன் போட்டு கிளாஸ் நேமே வந்தால் அதுதான் பெரிய டிஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இதோட டிஸ்ட்ரக்டர் என்னது? டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா பசங்களா? இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டர். டன். எஸ். இங்கே பாருங்கள். C++ program to input 10 values and count the number of odd and even numbers. ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 பேத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணணும். 10 பேத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் அன் அரே. ஸோ அரேவை வச்சு போடுறோம். சரியா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்? ஒரு நம்பர், ஒரு அரே எடுத்துக்கிறேன். இந்த அரேயில் 10 பேர் இருக்காங்க. இந்த அரேயில் 10 நம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஈவன் வந்து இப்போதைக்கு கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? 0 1 2 3ன்னு விச் இஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் 0 0ன்னு அவங்களோட கவுண்டிங் டிஜிட்ஸை 0 0ன்னு இப்போதைக்கு இனிஷியலாக வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இனிஷியலாக 0 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, 0 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்களாக கவுண்ட் பண்ண அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? எஸ். இப்போ ஃபார் லுக் போகிறோம். ஃபார் I is equal to 0, I less than 10, I plus plus. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பிரிண்ட் ஆல் தி 10 இன்புட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும். ஃபஸ்ட்டு அந்த 10 நம்பர் என்னன்றதை வாங்கிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 வேல்யூவை நீங்கள் வாங்க போகிறீங்க. வாங்குறது எப்படி வாங்குவீங்க? சிஎன் யூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ சிஎன் ஒவ்வொரு வேல்யூ ஸோ நம்பர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். சரியா? நம்பர் ஐன்னா என்னது? அப்போ நம்பர் ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ 1 இருக்கமோ ஸ்டார்ட் ஆகும். 0வில் ஸ்டார்ட் ஆகுமா? I0 அது வந்து என்னென்ன ஆகும்? நம்பர் I1 என்னென்ன ஆகும்? இந்த மாதிரி 10 நம்பர்ஸும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகி வாங்கி வச்சுக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறவங்க ஈவனாக ஆடான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈவன்னா எப்படி செக் பண்ணுவீங்க? வென் யோர் நம்பர் I இஸ் டிவைடட் பை 2, கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா இட் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அதனால தான் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்பர் I மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆகுது. சரிங்களா? கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆனால் என்னோடய ஈவன்குள்ளே இருக்கிறவங்கள ஆட் பண்ணிக்கோ. ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோ. இப்போது இவங்க கம்ப்ளீட்டாக டிவைட் ஆங்க விச் இஸ் 2ன்னு ஒரு நம்பர் வருதுப்பா. 2 வந்து ஈவன் நம்பர்னால் என்னது? அப்போ ஈவனில் ஒருத்தவங்களை ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு 4ன்னு ஒருத்தவங்க வராங்க. அப்போ ஒருத்தவங்களை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி ஈவன் நம்பர் ஒருத்தங்கன்னு கவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ 2 பேராக அது மாறிடுச்சு. இப்போ 6ன்னு வருது. அப்போ அந்த 2 என்னவா மாறணும்? 3 பேராக மாறிச்சு. இந்த மாதிரி கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் ++ ஈவன் போட்டிருக்கோம். எல்ஸ்
ஒருவேளை அவங்க ஈவன் நம்பர் இல்லைன்னா அது ஆட் நம்பர், அப்போ ஆட் நம்பர்ஸோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவன் எத்தனை பேர் ஆட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். சரியா பசங்களா? ஓகே, புரியுதா? ஸோ இது லைக் இது வாய் வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அவுட்புட்ஸ் வரும். யா மக்களே, ஸோ இந்த மாதிரி இவங்களை வந்து நீங்கள் ப்ரோக்ராமாக எழுதணும்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ரிக்ரெஷன் ஃபஸ்ட்டே சொன்னேன் பசங்களா, ரிக்ரெஷன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகேவா? அவ்வளோதான், இன்னொரு 10 minutes திஸ் லைவ் கோயிங் டு பி எண்ட். ஸோ டிஃபைன் அ கிளாஸ் எம்ப்ளாயி. எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க வித் த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன். ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ். கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வரப்போகுது. சரியா? அப்போது நான் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? கர்லி பிரேசஸ் ஓப்பன் ஆகணும். நெக்ஸ்ட்டு அதில் ப்ரைவேட் மெம்பர்ஸ். ப்ரைவேட் மெம்பர்ஸ்னால் என்னது? அப்போ ப்ரைவேட்டுன்னு போட்டு கோலன் போட்டு இவங்க எல்லாத்தையும் நான் எழுத போகிறேன். யார் யாரெல்லாம் வராங்க? கிளாஸ் எம்ப்ளாயி. கிளாஸ் எம்ப்ளாயிலோட ப்ரைவேட் மெம்பர்ஸ் யார் யார்? எம்ப்ளாயி நம்பர், அது ஒரு இன்டீஜர். எம்ப்ளாயி நம்பருங்கிறது ஒரு இன்டீஜர். அப்போ இன்ட்டு எம்ப்ளாயி நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேம். நேம்னு சொல்லிட்டு 20 கேரக்டர்ஸ் வாங்க போகிறோம். கேரக்டர் அப்போது CH. நேம்னு சொல்லிட்டு அதில் 20 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பசங்களா, பேசிக் ஃப்ளோட் விச் இஸ் ஃப்ளோட் எப்படி எழுதுவோம்? ஃப்ளோட் எப்படி எழுதுவீங்க பசங்களா? விச் இஸ் ஃபோல்ட். அதை ஃப்ளோட்டுன்னு தான் எழுதிக்கணும். ஃப்ளோட்னா என்னது? இட் இஸ் அ டெசிமல் வேல்யூன்னு அர்த்தம். சரியா? நம்மளோட லாங்குவேஜில். அப்போ ஃப்ளோட் அப்படின்னா இட் இஸ் யார் யாரை ஃப்ளோட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும்? பேசிக் இஸ் அ ஃப்ளோட், நெட் பிளே இஸ் அ ஃப்ளோட், HRA DA இவங்க எல்லாருமே ஃப்ளோட்னா அப்போ அவங்க எல்லாத்தையும் ஒரே லைனில் போட்டுக்கலாம். அப்போ பேசிக், HR, நெட் பே, DA இவங்க எல்லாருமே ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். அது ஒரு ஃப்ளோட் ஃபங்க்ஷன். கால்குலேட்டுங்கிறது ஒரு ஃப்ளோட் ஃபங்க்ஷன். டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பேசிக் ப்ளஸ் HR ப்ளஸ் DA வித் ஃப்ளோட் ரிட்டன் டைப் பப்ளிக் மெம்பர். ஓகேவா? அது ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் எம்ப்ளாயி. சரியா? இந்த கால்குலேட்டுங்கிறவங்க யாருன்னா இவ்வளோ பெரிய லைன். சரியா? கால்குலேட்டுங்கிறது யார்? இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிட்டன் டைப் வச்சு தான் எழுதணும். ரிட்டன் டைப் என்னது? ஃப்ளோட்டு. அப்போது இது ஒரு பப்ளிக் டேட்டா டைப். ஸோ இது பப்ளிக்னு போட்டுட்டு தான் இவங்க எல்லாத்தையும் எழுத போகிறீங்க. ஸோ ஃப்ளோட் கால்குலேட். சரிங்களா? கால்குலேட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி பராந்தசிஸ் வரணும். உள்ளேயே டிஃபைன் பண்ண போகிறீங்க. இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஆக போகுது? யூ ஆர் கோயிங் டு ஆட் பேசிக், HR, DAன்னு 3 பேத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ ரிட்டன் என்னது? யூ ஆர் கோயிங் டு ரிட்டன் whom you are going to return. யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க பசங்களா? function to accept values for and call calculate to compute net pay. ஓகேவா? லாஸ்ட்டில் கால் கால்குலேட் டு கம்ப்யூட் நெட் பேன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போது நெட் பேயோட ஆன்சர் தான் இவங்க எல்லாருமே. சரியா? அப்போது நெட் பேயோட ஆன்சர் தான் என்னது? இவங்க எல்லாருமே. ஸோ பேசிக் ப்ளஸ் HR ப்ளஸ் DA. ஓகேவா? பேசிக் ப்ளஸ் HR ப்ளஸ் HRA ப்ளஸ் DA இதுதான் வந்துட்டு நெட் பேவாக இருக்க போகுது. உங்களோட நெட் பே என்னது? பேசிக் ப்ளஸ் HRA DA இவங்க 3 பேர் தான் உங்களோட நெட் பேவாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஹாவ் டேட்டா இஸ் அ ஃபங்க்ஷன் டு அக்செப்ட்னா என்னது? நம்ம யூசர்கிட்டருந்து வாங்கிக்க போகிறோம். ஸோ வாங்கிக்க போகிறீங்கன்னா அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? டிஸ்பிளே இஸ் அ ஃபங்க்ஷன், have is a function to accept values for. ஸோ இதுக்கு ரிட்டன் டைப் என்ன வச்சுக்கலாம்? இதுக்கு ரிட்டன் டைப் எதுவுமே கொடுக்கல பசங்களா. ஸோ ரிட்டன் டைப் எதுவுமே கொடுக்கலனா வாட் யூ வில் யூஸ் இட்? யூ வில் யூஸ் void function.
void function யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யாருமே கொடுக்கல அப்படின்னா void function. ஸோ void display அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? have data, சாரி, have data, டிஸ்பிளே கிடையாது, have data. have dataன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனில் ஒவ்வொருத்தரையும் வாங்குறீங்க. ஸோ அது ஒரு பேர் சொல்லி வாங்கலாமா? cout enter, cout enter. யார் யாரெல்லாம் என்டர் பண்ண போகிற? எம்ப்ளாயி நம்பர் என்ன, எம்ப்ளாயி நேம் என்ன, பேசிக் என்ன, ஹெச்ஆர்ஏ என்ன, டிஏ என்ன, இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் பேசணும். ஓகேவா? ஹெச்ஆர்ஏ என்ன, டிஏ என்ன. ஸோ இட் இஸ் வாட்? cout என்டர் நேம், என்டர் நேம்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி நம்பர், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பர் வாங்கிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு cout நேம் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். எண்டு லைன் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் யூ கேன் கிவ் எண்டு லைன். இங்கே நியூ லைன் கொடுத்துக்கலாம். சரியா? ஹேஷன் நேம், நேம் என்னன்னு கேட்குறோம். ஸோ சின் நேம், நேம் என்ன, எம்ப்ளாயி நேம் என்ன, இ நேமா? ஓகே, இ நேம் அப்படின்னு கொடுக்கணும். சரியா பசங்களா? யூ ஹாவ் டு டிஸ்பிளே அஸ் இ நேம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹெச்ஏஆர் என்ன, டிஏ என்ன, இதெல்லாம் நீங்கள் அவுட்புட் ஸ்டேட்டம்ஸ் கொடுத்து வாங்க போகிறீங்க. அப்போ சிஎன்னா ஹெச்ஆர், சிஎன் டிஏ, சிஎன் பேசிக் என்ன, இது எல்லாமே வாங்கிக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே யூசர்கிட்டருந்து வாங்கி அண்ட் கால் கால்குலேட். கால் கால்குலேட்னா நீங்கள் கால்குலேட்டை கூப்பிட்றீங்க. ஸோ கூப்பிட்றீங்க டு கம்யூட் நெட் பே. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? ஜஸ்ட்டு ரிட்டன் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே நெட் பே கூட வேண்டாம், ஜஸ்ட்டு ரிட்டன் போட்டுக்கலாம். ரிட்டன் பேசிக் ப்ளஸ் ஹெச்ஆர் ப்ளஸ் டிஏ, அவ்வளோதான். இது வேலையை அது செஞ்சிடும். ஓகேவா? ஸோ விச் இஸ் வாட்? நீங்கள் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி நெட் பே கண்டுபிடிக்கிறோம். அப்போ நெட் பேயோட கால்குலேஷன் யாருக்கு ஈக்குவல்? கால் டிஸ்பிளே, கால் கால்குலேட். கால்குலேட்டை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது அது அந்த வேலையை செஞ்சிடும். சரியா பசங்களா? when you are calling it will do their activities. அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. சரியாப்பா? Okay, and a function to display all the data members on a screen. All the data members on the screen. இதெல்லாமே all the data members on the screen display பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? டிஸ்ப் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ void dis data அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க பசங்க. ஓகேவா? going to display everything. அப்போ cout இ எம்ப்ளாயி நம்பர் என்ன, cout அது, cout நேம் என்ன. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹெச்ஆர், சேலரி எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போ தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் இன்ட்டு மெயின்னு போட்டுட்டு இப்போ நீங்கள் எம்ப்ளாயி, ஓகேவா, கிளாஸ் நேமை கூப்பிடணும். எம்ப்ளாயி எஸ், எம்ப்ளாயி எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக கால் பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாயி யாரெல்லாம் கால் பண்ணலாம்? 2 பேர்த்த கால் பண்ணால் போதும். எம்ப்ளாயி எஸ், ஹேவ் டேட்டா, ஹேவ் டேட்டாவையும் டிஸ்பிளே டேட்டாவையும் மட்டும் கூப்பிட்டா போதும். இந்த ends here, return 0 0. சரியா பசங்களா? அவ்வளோதான். The function ends here. Okay, is it easy? You want this the program PDF? Okay பசங்களா, இதோட PDF நான் இங்கே இதில் அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? You go and check it off. ஓகேவா? அவ்வளோதான். just a minute, we will end it soon. இருங்க.
ஐ திங்க் இட்ஸ் டைம் அப் பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் மீதி இருக்க எல்லா லைக் அவுட்புட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டாக தான் அதிகமாக வரும் பசங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ திஸ் கிளாஸ் எண்ட்ஸ் ஹியர். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோட பிடிஎஃப் வேணால் நான் அதில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி ஒன் ரீகால் இட். ஓகேவா பசங்களா? ஸோ குவிஸ் வில் பி ஆன் 6 o'clock. குவிஸ் வில் பி ஆன் 6 o'clock. சரியா பசங்களா? ஓகே எஸ், நான் அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா பசங்களா? ஸோ பை பை. இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் வரலையா? ஸோ அதை திருப்பி வேறு ஏதாவது நம்பர்ஸில் போட்டு லாகின் பண்ணிங்க பாருங்கள் பசங்களா. சரிங்களா? எஸ், ஆர் அதர்வைஸ் அதோட லிங்க் நான் திருப்பி வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் லுக் இன் டு திஸ்.